श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावगैः। ओम शांति शांति शांति। கடவுளுக்காக மனிதன் செய்ய வேண்டிய கடமை என்ன? எல்லா கடமையும் கடவுளுக்கு செய்யறது தான். கடவுளுக்குன்னு நம்ம கடமை இல்லை. நம்முடைய கடமைகள் எல்லாமே கடவுளுக்கு செய்யறதா தான் அவர் செய்ய சொல்கிறார். நீ உன்னுடைய கடமைகள் எல்லாம் எனக்காக செய்யுங்கிறார். எனக்காகன்னு ஒரு தனி கடமை கிடையாது. அவருக்கு கோயில் கட்டணும், அவருக்கு 6 கால பூஜை பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், உற்சவம் கொண்டாடணும் அப்படின்லாம் அதெல்லாம் அவர் கேட்கல. எனக்கு நீ எதுவும் நீ செய்ய வேண்டாம், நீ எது செய்தாலும் அது எனக்காக செய்யுங்கிறார். அப்போது நீங்கள் கல்யாணம் கட்டி குழந்தை பெற்றுக்கிட்டாலும் எனக்காக செய்தது. நீங்கள் உங்கள் வீடு கட்டி நீங்கள் அது கிரகப்பிரவேசம் பண்ணாலும் எனக்காக செய்தது. உங்கள் சகோதர சகோதரிகளோட அனுசரணையோடு அவங்களுக்கு உதவி செய்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது இறைவனுக்காக செய்தது. அப்போது இறைவன் சொல்கிறாரு, நான் படைத்த உலகத்தில் என்ன கடமை அந்த உலகம் எதிர்பார்க்கிறதோ அதை நீ செய்யுங்கிறார். உலகம்தான் அவர், கடவுள்னு தனியாக இல்லை, உலகமாக அவர் இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த உலகமும் கடவுளுடைய உடம்பு, எல்லாருடைய உடம்பும் கடவுளுடைய உடம்பு. இப்போது நம்ம உடம்பு கடவுள்னு வச்சுக்குவோம், ஒரு மனித உடம்பு கடவுள்னு. உடம்பில் ஒரு 1000 கோடி செல்கள் இருக்கும்ல, உடம்பெல்லாம் செல் தானே. அப்போ ஒவ்வொரு செல்லும் ஒரு மனிதன் வச்சுக்குவோம். இந்த உடம்பில் இருக்கிற ஒன்றும் ஒரு மனிதனோ அல்லது மிருகமோ நாயோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எல்லா உயிரினங்களும் சேர்ந்தது என் உடம்பு. ஏன்னா மனிதன்னா ஒரே மாதிரி இருப்பான். நம்ம தலைக்குள்ளே இருக்கிற முடி, வெளியே இருக்கிற முடி வேறு மாதிரி இருக்குது, உடம்புல இருக்கிற முடி வேறு மாதிரி இருக்குது, கண் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணில் கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, தோலில் நிறங்களாக மாறி இருக்குது. உடம்புக்குள்ளே எத்தனையோ விதமான வேலைகள் நடக்குது. அதெல்லாம் தனித்தனி உயிரினங்கள் தான் செய்யுது. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுனால தான் தலைமுடி முளைக்குது. இப்போ நம்ம உடம்புலேருந்தே ஒரு பொருள் எடுத்து வெளியே வச்சா அது வளரும், செடி வளர்கிற மாதிரி. டிஷ்யூ கல்ச்சருங்கிறாங்க. நமக்கு தீக்காயம் ஆயிடுச்சுன்னா நமக்கு தோல் வேணும். இந்த தோல் இன்னொருத்தர் தோலை நம்ம வச்சு மேலே மூட முடியாது, நம்ம தோலை தான் மூடும். அப்போ முகத்தில் வெந்து போச்சுன்னா தொடையிலேருந்து தோல் எடுத்து இங்கே ஒட்ட வைப்பாங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு தோல் இல்லைன்னா அது வடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, முகம்தானே முக்கியம். இப்போ நமக்கு தோல் நிறைய வேணும்னு வைங்க, நம்ம தோலை எடுத்து வளர்ப்பாங்க. அது ஒரு தட்டில் ஒரு மருந்தெல்லாம் போட்டு மூடி சுத்தமான இடத்துல வளர்த்தோம்னா அப்படியே மெல்லிச தோல் வளரும். அது அப்படியே அழுங்காமல் எடுத்து மேலே வச்சு மூடிடுவாங்க. 2 நாள் அப்படியே சேர்ந்துடும். அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 1000 கோடி செல்களுமே, சும்மா 1000 கோடிங்கிற அதுக்கு மேலே இருக்குது, நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம். 1000 கோடி செல்களும் ஒன்றும் ஒரு மனிதன். அவர்கள் வேலையும் நிறையவே இருக்குது. இப்போ மூளையில் இருக்கிற மனிதர்கள்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நினைவு வச்சுக்கிறது, படிக்கிறது, அறியறது, கண்ணால் பார்க்குறதெல்லாம் இது வெளிச்சம்னு கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை. இப்போ வயிற்றில் இருக்கிற மனிதர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, வயிறு செய்யப்பட்ட அந்த திசுக்கள், அந்த மனிதர்களுக்கு என்ன வேலை, உள்ளே வந்து விழுந்ததெல்லாம் ஜீரணம் பண்ணணும். மலக்குடல் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுக்க தான் வெளியே பண்ணணும், சாக்கடையை தள்ளுற வேலை தான் அவங்களுக்கு. இப்போ கீழ்த்தரமான வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ மூளையில் இருக்கிற மனிதர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் கீழ் ஜாதி அப்படின்னு. நம்ம உடம்புலையே ஜாதி பார்த்தா என்ன ஆகும்?
இந்த நுரையீரலில் இருக்கிறவங்கெல்லாம் காற்று வாங்கி காற்றை சுத்தம் பண்ணுறான். இப்படி நீங்கள் மனிதர்களாக நினச்சி பாருங்கள். உடம்புல இத்தனை பேருக்கும் கடவுள் யார்? நான் தானே. எனக்கு யார் மேலே அது பாரபட்சம் இருக்குமா? மூளைக்குன்னு ஒரு வசதியாக நான் அதாவது செய்வேனா? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றது எல்லோரும் சமமாக பங்கிட்டில் கொடுக்குறேன். நானாக சாப்பிட்றேன் சொன்னாக்கா நானும் மனிதன் சாப்பிட்றான்னு நினைக்கிறான். மனிதனுக்கு உடம்புலையே அப்போ நான் கடவுள் ஏதாவது சாப்பிட்டாரா? ஒருவேளை இந்த நான் சாப்பிட்றேன்னு வைங்க, யாருக்காக நான் சாப்பிட்டேன்? இந்த உடம்புல இருக்கவங்களுக்கு தான் நான் சாப்பிட்டேன். அப்போ நான் என்ன சாப்பிட்டேன்? ஒன்றும் சாப்பிடல. அப்போ இறைவன் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களை இறைவனாக பார்த்தோம்னா உங்கள் உடம்புல இருக்கிற செல்லுக்கெல்லாம் நீங்கள் தான் கடவுள். அவங்கெல்லாம் கேட்குறாங்க, கடவுளை நீ பார்த்துருக்கியா, கடவுளை நீங்கள் பார்த்துருக்கியான்னு. இந்த கையை கேட்குது, இந்த காது கேட்குது. நான் பார்த்தது இல்லை அப்படி. ஆனால் அவர் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றுறாரு. நமக்கு பிரச்சனைன்னு வந்து அவர் தான் பார்த்துக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு கட்டி வந்துடுச்சு. இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க கட்டி வந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஒரு கொஞ்சம் பேர் அங்கே சண்டை பிடிச்சிட்டு அழிசாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஏன்னா அவங்க சண்டை நடக்கிறதுனால தான் கொப்பளம் வந்துருக்குது. இப்போ அந்த ஜனங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கலவரம் நடந்துருக்குது. பக்கத்தில் இருக்க பார்த்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியும்? கடவுள் நேராக பார்க்குறார், மருந்து போட்டு சரி பண்ணுறார். அவங்களுக்கு தெரியுமா யார் மருந்து போட்டதுன்னு? பக்கத்தில் இருக்கிற செல்களுக்கு எப்படி இதெல்லாம் கலவரம் காணா போச்சு அப்படின்னு கடவுள் பார்த்துக்குவார். இப்படி தான் நம்முடைய பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் கடவுளை யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா நாம் எல்லாம் சேர்ந்தா கடவுள். நாமெல்லாம் பிரிஞ்சோம்னா கடவுளுக்கே கஷ்டம். இப்போது இந்த மூளை யாருக்காக வேலை செய்யுது? தனக்காக வேலை செய்யுது? ஒட்டுமொத்த உடம்புல இருக்க எல்லா உயிரினத்துக்கும் தானே வேலை செய்யுது. கண்ணு யாருக்காக பார்க்குது? ஜாக்கிரதையாக அந்த உடம்பை கொண்டு போகிறது கண்ணு தானே. இப்போ கண்ணு தன் கடமையை யாருக்காக செய்யுது? இறைவனுக்காக செய்யுது. இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே தானும் வாழ்ந்து கொண்டு மற்றவங்களோடு அனுசரணையோடு வாழ்ந்து இருந்தால் இறைவன் இருப்பார். இல்லைன்னா இந்த உடம்பு விட்டு இறைவன் போயிடுவார். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம ஜீவன் தான் இறைவன். இந்த உடம்பெல்லாம் அவருடைய உயிரினங்கள். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தான் உயிருக்கு தரேன், நான் தான் உணவு தரேன், பாதுகாக்கிறேன். அது நல்லது கெட்டதுக்கெல்லாம் எனக்கு தான் உரிமை இருக்குது. அவங்களுக்கு கலவரம் வந்தால் நான் தான் சரி பண்ணுறேன். இப்படின்னு நம்ம நினச்சி பாருங்கள். கடவுளுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த செல்கள் உடம்புக்கெல்லாம் தன் கடமையை ஒழுங்காக செய்தாலே இறைவனுக்கு செய்த மாதிரி தான், எனக்கு செய்த மாதிரி. என் உடம்புல ஏதாவது 4 செல்கள் தப்பு தவறாக நடந்ததுன்னா என்ன பண்ணும்? எனக்கு இல்லை கஷ்டம், இறைவனுக்கு தானே கஷ்டம். அப்படி கலவரம் பிடிச்ச செல்கள்லாம் இருக்குது. மற்றவங்களுக்கு சொல் பேச்சு கேட்கறதில்ல. அவங்கவுங்களுக்கு இத்தனை குழந்தை பெற்றுக்கணும்னு கணக்கு இருக்குது. ரத்த செல்லுக்கு 90 நாளுக்கு ஒரு தடவை குழந்தை பெற்றுக்கோன்னு கணக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி அது பெற்றுக்கவும் முடியாது. சரி, நான் 150 நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கனாலும் இறைவனுக்கு தான் ஆபத்து. அப்போ ரத்த சோகை வந்துடும். ஏன் ரத்த சோகை வருதுன்னு டாக்டர் சொல்கிறாரு? உங்கள் ரத்த செல்கள் பத்தலை சார்ன்றார். அப்போனா அவங்க குட்டி போட மறந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க கருத்தறை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதிகமாகவும் பெற்றுக்கூடாது. அளவுக்கு அதிகமாக பெற்றா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட செல்லு அது கட்டியாக மாறிடும். அதை நம்ம கேன்சருங்கிறோம். இது மாதிரி மக்கள் மத்தியிலும் கேன்சர் இருக்குது சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக பெற்று போடுறாங்க. ஒரு நாகரிகமோ ஒழுங்கோ பண்பாடு இல்லாதவங்க அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. நாகரிகம், ஒழுங்கு, பண்பாடு, தர்மம் இருக்கிறவன் குழந்தைய பெற்றுக்க மாட்டேங்கிறான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தர்மம் குறைஞ்சிட்டு போகுது, அதர்மம் அதிகம். அப்போது எப்பெல்லாம் அதர்மம் தலைக்கு வருதோ நான் வருவேன் அப்படின்னு இறைவன் வருவார். இப்படி சும்மா ஒரு கம்பேரிசன் பார்த்துக்குங்க. இதில் நம்ம செய்கிற எல்லாமே இறைவனுக்காக தான். மனித பிறவின் லட்சியம் என்ன? கடவுளோடு கடவுளாக கலத்தல், தன்னை கடவுள் என்று தெரிந்து கொள்ளுதல், இதுதான் லட்சியமே. வேறு லட்சியமே கிடையாது.
எல்லா மனிதர்களும் தன்னை கடவுள் என்று கருதி அதுக்கப்புறம் உடம்பு மனிதனாக இருக்கக்கூடாது. மனித நிலையிலேருந்து தாண்டி இறைநிலையை அடையணும். இதுதான் ஒருத்தர் லட்சணம். வேறு என்ன இருக்குது? இது தெரியலன்னா பணம், பொருள், பாதுகாப்பு இதை சேர்க்கணுங்கிறது தான் லட்சியமாகிடுச்சு. பெருவாரியான மக்களுக்கு லட்சியம் எதுன்னா பணம். ஏன்? பணம் என்ன செய்யும்? உனக்கு பாதுகாப்பு தரும். பணம் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு தானே. பேங்க்கில் பேலன்ஸே ரொம்ப 500 ரூபா தான் இருக்குதுன்னா என்ன வெளியே கூட போக மாட்டீங்க. ஒரு பொருள் வாங்கினாலே 200 ரூபான்டுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் 501 ரூபான்னு போட்டோம்னா நமக்கு வாங்க முடியாது, பேலன்ஸ் கூட வைக்க முடியாது. இப்போ பணம் வந்து பாதுகாப்பு தருது, இன்பமும் அதான் தருது. இப்போ மனிதனுக்கு நோக்கம் என்ன? பாதுகாப்பும் இன்பமும் தானே. அது ரெண்டும் பணம் தரதுனால எல்லாருடைய லட்சியமும் பணம். அப்புறம் பணம்லாம் சேர்த்து முடித்த பிறகு நம்ம லட்சியம்னு சொல்லி பணத்தை இவ்வளோ சேர்த்தமே, ஆனால் என்னவோ குறையுது எனக்கு அப்படின்னு பார்த்தா அன்பு காட்ட யாருமே இல்லையே. பணக்காரங்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, முதல்ல யாரையும் சேர்க்க மாட்டான், கடன் கேட்க வந்துடுவாங்களோன்னு. அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்துட்டாலே பயம், அவருடைய வீட்டுக்கு மனைவிக்கு பயம். இவங்க 2 பேரும் அக்காங்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது எங்கள் பையங்க நம்ம வீட்டுக்காரர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ பணம் வந்துடுச்சுன்னா பகைகள் வளருது, அன்பு குறையுது. அப்போ நினைக்கிறான் நம்ம இன்பமும் பாதுகாப்பும் பணம் தரும்னு நினைச்சோம், ஆனால் அது என்னோட கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அழிச்சிட்டதில்லை, அது தருது. மகிழ்ச்சி நீங்கிய பாதுகாப்பு என்ன? மகிழ்ச்சி மகிழ முடியாத இன்பம் என்ன அப்படின்னு அவன் தோணுவான். அப்போ தான் தெரியுது நம்ம பணம் பாதுகாப்பும் இன்பமும் நம்முடைய குறிக்கோள் இல்லை, தர்மம் தான் குறிக்கோள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ தர்மத்தினால் என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா, தர்மமாக வாழ்ந்தோம்னா மேலுலகத்தில் நம்ம சுகமாக வாழலாம். அப்புறம் நல்ல புத்திசாலி என்ன பண்ணுவான், மேலுலகத்து போய் வாழ்ந்தாலும் மறுபடியும் நமக்கு ஆசை எங்கே இருக்கும்? இன்பமும் பொருளும் தானே. இங்கே இருந்தாலும் அதே தான், அங்கே இருந்தாலும் அதே. இடம் தான் மாறப்போகுது, நான் மாற போகிறது இல்லையே. என்கிட்ட இருக்கக்கூடிய பற்றாக்குறை மனசு மாற போகிறது இல்லையே. பூமியில் இருந்தாலும் என் மனசு பற்றாக்குறையில் தான் இருக்குது. சொர்க்கலோகத்தில் போனால் கூட பற்றாக்குறைன்னு தான் சொல்லுவோம். அங்கே ஒன்றும் வசதி பத்தலை, என்னவோ சொன்னாங்க சொர்க்கம்னு, அப்படி ஒன்றும் வசதியாக இல்லைங்களே அப்படி. அவங்களாம் நம்ம வசதியாக இருக்கிறாங்களேன்னு. அவங்க நிறைய புண்ணியம் பத்தியா. இங்கேயும் மேல் ஜாதி கீழ் ஜாதி வந்துட்டாங்களா, பணக்காரன் ஏழை வந்துட்டானா. பணங்கிறதுங்க புண்ணியம், புண்ணியம் கம்மியாக இருந்தால் கீழே. இப்போ மனிதனுடைய மனது பற்றாக்குறையிலேயே நிரந்தரமாக இருக்குது. ஒன்று எந்த இடத்துல கொண்டு போய் வைத்தாலும், இவனை பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனாக ஆக்கிட்டா கூட அவன் மனசில் பற்றாக்குறை போகுமானா போகாது. அவன் அந்த அளவுக்கு ஒரு பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் கொஞ்சம் 2 அடி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்பா. ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோம்னா இன்னொரு 2 கிராம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நிலத்தை கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கிழக்கு மேற்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு தான் சொல்லுவான். முதல்ல நிலமே இல்லாதவன் கொடுத்த உடனே அது பத்தலைன்னு தான் சொல்லுவான். யாராலும் இந்த மனதில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை உணர்வை பொருள் சேர்ப்பதனாலேயோ இன்பம் அனுப்புவதாலும் நீக்க முடியறதில்லை. சரி, இன்பத்தை கொடுத்துட்டோம்னா அவன் மனசு நிறைஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் மேலும் மேலும் அவனுக்கு மனசில் குறை ஏற்படுது. இப்போ மனிதனுடைய லட்சியம் மனக்குறையை நீக்குதல்னு சொன்னோம்னா அதுக்கு முடிவு இருக்குதா? பொருள் கொடுத்து நீக்க முடியல, இன்பம் கொடுத்து நீக்க முடியல, சொர்க்கலோகம் கொடுத்தும் நீக்க முடியல. அப்போ தர்ம அர்த்த காமம் இந்த 3 கொடுத்தும் அவனுடைய மனக்குறை நீங்கலைன்னா ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்? தன் வாழ்க்கையும் சோதனை பண்ணி பார்ப்பான், உலகத்து வாழ்க்கையும் சோதனை பண்ணி பார்ப்பான், புராணங்களில் இருக்கிற கதையெல்லாம் படித்து பார்ப்பான். இதிகாசங்களில் ராமருக்கும் மகாபாரத்தில் கண்ணனும் வாழ்ந்த காலத்தில் மக்கள் என்ன பார்த்தாங்க? எல்லாருக்கும் மனக்குறையோடு தான் இறந்தார்கள். மகாபாரத காலத்துலேயும் எல்லாருக்கும் மனக்குறை தான். திரௌபதிக்கு இப்படி மானபங்கம் பண்ணிட்டானே, அதை நீக்கணும்னு இவனுக்கு ஒரு மனக்குறை. என்னை சிரிச்சிட்டாலே, ஒரு பொம்பளை பிள்ளை என்னை பார்த்து ஒரு பெரிய ராஜாவை பார்த்து சிரிச்சிட்டா அப்படின்னு துரியோதனனுக்கு கோபம். மனிதர்கள் எல்லா காலமும் இப்படி தானே இருக்கிறாங்க, யாருமே மனக்குறை இல்லாமல் இல்லையே அப்படின்னு சரித்திரத்தையும் இதிகாசங்களையும் புராணத்தையும் தன் வாழ்க்கையும் பெரியவர்கள் சொல்லியும் கேட்டு கேட்டு பார்க்கும்போது நீங்கள் கேட்டு கேள்வி வருது, மனிதனுடைய லட்சியம் என்ன தான்?
மன நிறைவு தாங்க. மன நிறைவு எப்போ கிடைக்கும்னா, தன்னை ஒருவன் மனிதனாக இருக்கிற வரைக்கும், மனிதன் நினைக்கிற வரைக்கும் மனக்குறை இருக்கும். ஏன்னா மனிதன்ற பேரே மனம் இருப்பதனால தானே. மனம் உடையவன் மனிதன். மனக மனுஷ்ய, மனம் இருப்பார். அப்போ மனம் இருந்தால் குறை இருக்கத்தான் செய்யும். இப்போ மனம் இல்லாத ஒரு நிலை எனக்கு வேணும், ஆனால் நான் இருக்கணும். மனம் எனக்கு என்ன பண்ணுது? உலகத்தை அறிவதற்கும் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கும் தான் மனசு தேவைப்படுது இல்லைங்களா? மனசுன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே உலகத்தில் இருக்கிற பொருளை அறிய முடியுது, உலகத்தில் இருக்கிற பொருளை அனுபவிக்க முடியுது. இதுக்கு மனசு இல்லாதனால உலகத்தை அது அனுபவிக்கிறது இல்லை, அறியறதும் இல்லை. அப்போ மனசு எனக்கு அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் ஒரு கருவியாக தானே இருக்குது. இந்த மனசு எனக்கு அறியறதில் கொஞ்சம் குறை கொடுக்குது, அனுபவத்தில் கொஞ்சம் குறை கொடுத்ததுன்னா எனக்கு மனசு வந்து திருப்திப்படுத்துறது. நான் யார் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது நான் மனசாக இருக்க முடியாதில்ல. நான் யாருன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்ச பிறகு அதுதான் ஒரு லட்சியம். நான் யாருன்னு கண்டுபிடிக்கும்பொழுது மனம் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நனவில் ஒரு மனம், கனவுல ஒரு மனம். எது என் மனம்? கனவு மனமும் நான் இல்லை, நனவு மனமும் நான் இல்லை. தூக்கத்தில் மனமே இல்லை. தூக்கத்தில் மனம் இருக்குதா? அப்போ எப்படி இருக்கு நிறைவு? முழுசாக இருக்கிறோம் இல்லையா? இந்த மனதை நீக்குவது தான் நம்முடைய லட்சியம். மனசை நீக்க முடியாது, மனசை நிறைக்கவும் முடியாது. இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய விவேகம். அப்புறம் நான் யாருன்னு கண்டுபிடிக்கும்போது மனதை கருவியாக பயன்படுத்துகின்ற சாட்சி அப்படின்னு தெரியும். நான் ஒரு சாட்சி. அந்த சாட்சி இந்த வேதம் சொல்லுபடி பார்த்தோம்னா கடவுள், ஆனந்தமாக இருக்கின்ற கடவுள். இப்போ தன்னை ஆனந்தம்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே லட்சியம் என்ன இருக்குதுங்க? வேறு இருக்குதுங்களா? மற்ற ஆனந்தம்லாம், மனதோடு கிடைக்கிற ஆனந்தம்லாம் நிரந்தரம் இல்லை. மனம் கொஞ்ச நேரம் ஆனந்தப்படும், அதுக்கப்புறம் துக்கப்படும். அதை நிறைவும் பண்ண முடியாது. இப்போ மனதினால் கிடைக்கிற ஆனந்தங்கள் எல்லாம் அல்பமாக இருக்குது. ஆனால் நானே ஆனந்தம்னுன்னா அது கூடியும் குறையாது, நிரந்தரமாக ஒரே அளவு இருக்கிறது. இதுதாங்க லட்சியம். தன்னை ஒருவன் ஆனந்தமான கடவுள் என்று தெரிந்து கொள்ளணும். சாமிஜி நமஸ்காரங்க சாமிஜி. சாமிஜி, இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். காரணம், காரியம், அப்புறம் காரண காரிய சம்பந்தம், அப்புறம் அப்புறம் காரியத்தை அப்புறம் நம்ம நிஷேதம் பண்ணுறோம், அப்புறம் காரணத்தை நிஷேதம் பண்ணுறது பற்றி பகவான் வந்து கீதையில் 9th அத்தியாயத்தில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கம். என்ன சொல்லியிருக்கிறாங்க 9th சாப்டரில்? பகவான் வந்து ஃபஸ்ட் அந்த காரணம்னு சொல்கிறது நான் தான் அந்த காரணம், பிரம்மம் தான் காரணம். காரியம் வந்து நான் இந்த உலகத்தை நான் படைக்கிறேன், ஜெகத்தை காரணம். இப்போ காரண காரிய சம்பந்தம் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் தான் வந்து இந்த ஜெகத் ஃபுல்லாக நானே தான் ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுதான் அந்த சம்பந்தமாக சொல்கிறாங்க. அப்புறம் காரிய நிஷேதம், அப்புறம் காரண நிஷேதம் பற்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெகத்தில் இருக்கிற அந்த ஜீவராசிகள் எல்லாத்துலேயும் நான் கிடையாது அப்படிங்கிறாங்க, நிஷேதம் பண்ணிவிட்டு. அப்புறம் காரணத்தையும் அதே மாதிரி அவர் தானே காரணம், பகவான் தானே காரணம். இப்போ அந்த பகவானுமே அதுக்கும் நான் வந்து அதையும் நிஷேதம் பண்ணிடுறேன். இவங்க இருந்தால் தானே இருக்கணும், அவங்களே கிடையாது, அப்போ நான் மட்டும் எதுவுமே இங்கே கிடையாது, வெறும் பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிறத அந்த நிஷேதம் பண்ணுறாங்க. இது வந்து பானைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நீ சொல்லி அந்த பாட்டு இல்லைங்க சாமிஜி, பாட்டு எழுதிட்டு வரல, நான் இங்கே வந்து தான் கொஸ்டினை பரவாயில்ல. ஆமாங்க சாமி. இது வந்து ரொம்ப கேட்குறப்ப புரிஞ்ச மாதிரி இருக்குங்க சாமி. அப்புறமா அது வந்து நம்ம ரொம்ப யோசனை பண்ணி பார்க்குறப்ப வந்து அந்த நிஷேதம் பண்ணுறது, எனக்கு எதுலேயுமே நான் இல்லை, அப்புறம் நான் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த கடைசி 2 பாயிண்ட்டும் அது எப்படி நம்ம வந்து மனசில் அது எடுத்துக்கிறதுங்கிறது தான் புரிய மாட்டேங்குதுங்க சாமி. அது எப்படி நம்ம அது வந்து நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. சரி, காரிய நிஷேதம்
அப்புறம் காரண நிஷேதம். இது எதுக்காக செய்யணும், எப்படி செய்யணும், காரிய காரணம்னா என்ன, அதுக்குள்ள என்ன சம்பந்தம், இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். காரணம், காரியம். இதுக்கு ஒரு உதாரணம், மண், பானை. மண்ணு தான் காரணம், பானை அதுலேருந்து உண்டான காரியம். இதில் எது முதல்ல இருக்கும், காரணம் தான் முதல்ல இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். உணவு காரியம், அதுக்கு முன்னாடி காரணமாக என்ன இருக்கும், தாவரமாக தானே, செடி கொடியாக தானே இருக்கும். ஔஷதம், ஔஷதம்னா தாவரங்கள், செடி கொடி காய்கறி இதெல்லாம். இது காரணம், அது காரியம் இப்படின்னு பார்ப்போம். இப்போ ஔஷதம் காரியம், ஔஷதம்னா கத்திரிக்காய், எது வேணால் வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு கூட வச்சுக்கலாம், அது ஔஷதம். இப்போ இது காரணம் என்ன, மண், மண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா விதைன்னு சொல்லுங்கள். இப்போ விதையும் கத்திரிக்காய் தானே, அதனால் நம்ம அதை மண் தான் காரணம்னு சொன்னோம். மண் தான் இது இப்படி மாறுது. இப்படி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் காரணம் காரியம். இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், மரணம். இதுக்கு என்ன காரணம், அவர் ஏன் பிறந்தார், பிறந்தாலும் செத்து. அதனால் பிறப்பு, செத்துதாகணும். ஏன் யாரோ கொண்டுட்டாங்க அது என்ன காரணம் சொல்லக்கூடாது. இப்படி தான் நம்ம காரண காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம்மா. இன்னும் ஏதாவது உங்களுக்கு காரண காரியம் தெரியணுமா? நகை, பொன், இப்படி காரணம் காரியம் காரணம் காரியம் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். சில நேரங்களில் முட்டை, கோழி, முட்டை தான் காரணங்கிறோம், கோழி காரியமா. ஆனால் மறுபடியும் கோழி தானே முட்டைக்கு போடுது. அப்போ முட்டையிலேருந்து கோழி வருது. எது காரணம், கோழி காரணமா முட்டை காரணமா சொல்ல முடியல. அப்போ ஏதாவது முதல்ல இருந்ததுன்னா அது காரணமாக இருக்கும். எது முதல்ல, கோழியா முட்டையா அப்படின்னு. இல்லை, காரண காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது முன்னாடி இது பின்னாடி, இது முன்னாடி பின்னாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காளான் வளர்க்குறவங்கெல்லாம் காளானுக்கு வேண்டிய அந்த கம்போஸ்டெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு விதை போடணும்ல. அப்போ எங்கேயாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து சிப்பி காளானுக்கோ அல்லது பட்டன் காளானுக்கோ அந்த விதையை வாங்கிட்டு வராங்க. விதை ஒயிட் கலரில் அந்த பஞ்சு, அதை போட்டோன்னு காளான் வந்துடுச்சு. அவங்களுக்கு எங்கே இந்த விதை கிடச்சிது, அவங்க காளான்லேருந்து தான் எடுத்தாங்க. காளானுடைய கீழ்ப்புறத்தில் வந்து பார்த்தா கருப்பாக இருக்கும், நிறைய சீப்பு மாதிரி இருக்கும், அதில் கருப்பாக தூள் கொட்டும். அந்த தூளெல்லாம் விதைங்க. ஒரு காளானில் 20 லட்சம் 30 லட்சம் விதைகள் அப்படியே கீழே விழும். சின்னதாக இவ்வளோ தானே இருக்குது. அது விழுந்த உடனே காற்றுல வந்து தரையோட தரையாக காற்று போகும் எப்பவுமே. நமக்கு இங்கே காற்று வீசலாவிட்டாலும் கீழே இருக்கிற எறும்புகளை கேட்டோன்னா வயல் அடிக்குதுன்னு சொல்லும். அவங்களுக்கு காற்று அது பேர் எட்டி கரண்ட்டுன்னு பேர். எங்கேயாவது ஒரு சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு காற்று நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கூட பாருங்கள், செவ்வறு ஓரம் போனால் ஒரு காற்று வரும். அந்த காற்று இந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது டெபாசிட் பண்ணும். இப்போ இந்த முட்டை கோழி கதையில் போனோம்னா நம்ம காரணம் எது காரியம் எதுன்னு தெளிவாக சொல்ல முடியல.
மற்ற விஷயத்தில் கரெக்டாக சொல்கிறோம். இங்கே பாருங்கள், மண்ணு பானைன்னு சொல்கிறோம். ஆனால் மண்ணு கூட ஒரு காரியம் தானே. இதுக்கு ஒரு காரியம், இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது வந்து நீருங்கிறோம். நீர்லேருந்து தான் மண்ணு தோன்றுச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம வேதத்தை கொஞ்சம் நம்புவோம், சயின்டிஃபிக்காக கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு மாலிக்யூல் அப்படி பார்த்தோம்னா மண் வந்து காரணம் இல்லை, காரியம் ஆயிடுச்சு. இப்போ நீருக்கு அக்னி, அதுக்கு காரணம் வாயு, அதுக்கு காரணம் ஆகாசம், இவருக்கு காரணம் இறைவன், இறைவனுக்கு காரணம் அவருக்கு காரணம் கிடையாது, பிரம்மதான் இறைவன். அவர் செயல்படும் காரணமாக இருக்கும்பொழுது அவருக்கு இறைவன் பேர். அவருக்கு ஒரு காரணம் பிரம்மன் சொல்ல முடியாது. காரண கர்த்தாவாக இருக்கும்பொழுது இறைவன். இதெல்லாம் செய்யலைன்னா ஒரு பிரம்மம். எதுவும் செய்யலைன்னா சிவன். செய்ய ஆரம்பிச்சிட்டாரா சிவசக்தி. சிவசக்தி சமேதராயிட்டார்னா அவர் இறைவன் பேர். சக்தி இல்லைன்னா அவர் வெறும் பிரம்மன் தான், வெறும் சிவன் தான். இப்போ இந்த இறைவன் தான் ஆதி காரணம்னு சொல்கிறோம். இது தான் இப்போ வந்து காரண காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆதி காரணம் யாராக இருக்க முடியும்? இறைவனாக இருக்க முடியும். அப்போது மனிதன் ஆதி காரணம் யார்? மனிதனுக்கு ஆதி காரணம் மனிதன் தான். அது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இறைவனும் மனிதனும் ஒன்று. இப்போ நம்ம அது வேண்டாம், டாக்டருக்கு வேண்டிய கேள்வி பதில் மட்டும் சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்களா? இப்போ நிஷேதம்னா என்னன்னு பார்க்குறேன். நிஷேதம்னா நீக்கிறது. நிஷேதம் அப்படின்னா நீக்கல். இல்லை, இல்லைன்னு சொன்னோம்னா அது பேர் நிஷேதம்னு அர்த்தம். இப்போ எதை இல்லைன்னு சொல்ல போகிறாரு கண்ணன்? என்ன சொல்கிறாரு? காரியம் நிஷேதம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு மண், மண் இது காரணம். ஈவினிங் 6 மணிக்கு, இது காலையில் 9 AM. இப்படி ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கு பேர் பானை. இது மண், இது பானை. இது காரணம், இது காரியம். இப்போ இந்த பானையை எடுத்துக்குவோம். இந்த பானையை நம்ம படத்தில் இங்கே பார்ப்போம். அழகான பானை இருக்கு. இது மண், இது பானை. ஏன் ஒரு பொருளுக்கு 2 பேர் வச்சுருக்குறோம்? சில சமயம் ஒரு பொருளுக்கு 2 பேர் கூட நம்ம வைக்கிறது உண்டு. வீட்டிலே நமக்கு வந்து விக்னேஷ்னு கொடுப்பாங்க, விக்கின்னு கூப்பிடுவாங்க. சுப்பிரமணியன் கூட சுப்புன்னு கூப்பிடுவாங்க. ஒரு இல்லை வேறு ஒரு பேரும் செல்ல பேரும் கூப்பிடுவாங்க. அப்படி ஏதாவது இது செல்ல பேரா பானைங்கிறது? அப்படி கிடையாது. சில சமயத்தில் ஒரு பெரிய நீளமான சிவப்பு நிற வாசனை மிகுந்த அல்லி அப்படிங்கிறோம். இப்போ எத்தனை வார்த்தை சொன்னேன்? மிகப்பெரிய சிவப்பு நிற வாசனை மிகுந்த அல்லி. இப்போ 4 பொருளை பற்றி பேசினேன்னா ஒரு பொருளை பற்றி தான் பேசினேன். அப்போ ஏன் 4 பேர் சொன்னேன்? ஒரு பொருள் அது வந்து முதல், மீதெல்லாம் அதுக்கு அடைமொழி. அது இப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு சொல்கிறோம். அதுபோல் இது அடைமொழியா? மண்ணுக்கு பானை அடைமொழியா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இது அடைமொழின்னா எல்லா மண்ணும் பானையாக இருக்கணும். பலவிதமான மண் உருவங்கள்லாம் எடுக்குது இல்லையா? இப்போ இந்த இந்த பானையினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ நம்ம கேள்வி உள்ளதா இல்லையா அப்படின்ற கேள்வி நான் கேட்குறேன். நான் உங்களை கேட்குறேன். இங்கே மண்ணும் இருக்கிறது பானையும் இருக்குதுன்னு 2 பேர் சொல்கிறாங்க.
பானை கோஷ்டி இது பானைங்கிறாங்க, மண் கோஷ்டி இது மண்ணுங்கிறாரு. இப்போ 2 பொருள் என்கிட்ட இருக்குதான்னா ஒன்று தாங்கிறாங்க. அப்போ 2 பொருளில் ஏதாவது ஒன்று உள்ளதுன்னு சொல்லணும், ஒன்று இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும். 2 பேரும் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே பானை தான் இருக்குதுன்னு சொன்னோம்னா, இங்கே வாங்க பானை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அவர் வந்து மண்ணுன்னு சொன்னார் இல்லையா, மண் உங்களது இல்லை இல்லையா? இல்லை சார், பானை. மண்ணை மட்டும் வச்சுட்டு பானை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அது எப்படி சார் முடியும்? நீங்கள் கேட்குறேன், நீங்கள் வந்து இது மண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் பானையை விட்டுட்டு மண் எடுத்துகிட்டு போங்க. தாராளமாக எடுத்துகிட்டு போகிறேன் சார். அவர் எடுத்துகிட்டு போவார்ல, தம்மால் கீழே போட்டு உடைச்சிட்டு மண் எடுத்துகிட்டு போவார். பானையோடு போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இது மண்ணு தான். யார் கேட்டாலும் இது மண்ணு தான் சொல்லுவாங்க. அப்போ இப்போ காரணம் உள்ளது, காரியம் இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குதுன்னு சொல்ல முடியல. இப்போ உண்மையிலே காரியம் இருக்குதா? ஒரு பொருள் காரியம் ஆயிடுச்சுன்னா தன்னை இழந்து காரணம் மறைந்து காரியம் தோன்றியிருக்கணும். முட்டை அழிந்து கோழி தோன்றியது. இந்த இடத்துல மண் அழிந்து பானை தோன்றுச்சா? அப்போ மண் அழியாமலே பானையை தன்னிடம் இருப்பதோல காட்டுது. அப்போ நம்ம அது உள்ளதுன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு காரியம்னு சொல்ல முடியுமா? காரணம் தானே இன்னும் இருக்குது. காரியத்தை நம்ம வந்து ஒரு பொருளாக எடுத்து நீங்கள் காட்டினீங்கன்னா பரவாயில்ல. இந்த காரியம் எப்படி இருந்து காரணத்தோடவே இருக்கும்போது அது காரியம்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியல. காரணம் இப்போ நிஷேதம் ஆகிடுச்சு, காரியம் நிஷேதம் ஆகிடுச்சு இல்லையா? காரியங்கிற பானையினுடைய இருப்புத்தன்மை, உண்மைத்தன்மையை நாம் நீக்கிவிட்டோம். நம்ம உண்மைத்தன்மையை பற்றி பேசுகிறோம், மற்றபடி பானை இருக்குதா இல்லைன்னு நான் பேசலை. பானையினுடைய சத்தியம் என்ன? சத்தியமாக இருக்குதா அப்படின்னு கேட்கணும். சத்தியமாக இருக்குதுன்னா மண்ணும் சத்தியமாக இருக்குது. அப்போ 2 சத்தியம் இருக்கணும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க 2 பேருன்னு சொல்லணும். இங்கே ஒரு சத்தியம் தானே இருக்குது. மண் சத்தியம்தான் எப்பொழுதும் இருக்குது. பானை சத்தியம் கொஞ்ச நேரம் மண்ணிலேருந்து வெளியே வந்துட்டு அது கொஞ்ச நேரம் உடஞ்சி போச்சுன்னா மறைஞ்சிடும். அப்போது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறத சத்தியம்னு சொல்ல முடியுமா? எப்பொழுதும் இருப்பதானே சத்தியம்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே காரணம் காரியம்னு 2 இல்லை. இன்னமும் இது காரணம் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். காரியங்கிறது அது எந்த கேட்டகரியில் போடுறது? இப்படியெல்லாம் லாஜிக்கலாக பேசி எங்களை ஏமாத்தாதீங்க. அறிவு தானே நமக்கு முக்கியம். நான் இங்கே ஏமாத்தலே செய்யலை. நீங்கள் பானையை பயன்படுத்துறதுலையோ இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் மண்ணை பானையாக பயன்படுத்திட்டு போங்க, மண்ணை கோஜாவாக பயன்படுத்திக்கங்க. நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்லலை, கூஜா இல்லைன்னு சொல்லலை, பானை இல்லைன்னு சொல்லலை. ஒன்று புரிஞ்சுக்க, நான் மண்ணை தான் பயன்படுத்துகிறேன். மண்ணை நான் பானையாக பயன்படுத்துகிறேன், மண்ணை நான் கூஜாவாக பயன்படுத்துகிறேன், மண்ணை நான் மண்ணாக பயன்படுத்துகிறேன், மண்ணை நான் வீடாக பயன்படுத்துகிறேன். உங்களுடைய பயன்களெல்லாம் மாறுதே தவிர மண்ணில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? இல்லை. அப்போ பயன் தருகின்ற அந்த செயல்களெல்லாம் அது தொழில் தானே அர்த்தம். இது இப்போ பானைங்கிறது வந்து பொருளா தொழிலா? தொழில். யாருடைய தொழில்? மண்ணின் தொழில். தொழிலில் ஒரு பொருளை எடுத்து வைக்க முடியுமா? ஒருவேளை தச்சனுடைய தொழிலை, தச்சன் தொழிலை மட்டும் எடுத்துட்டு தச்சனை விட்டுடுங்க, நீ போயிட்டுப்பா உன் தொழிலை மட்டும் கொடுன்னா முடியுமா? முடியாது. இல்லை. அப்போ தொழில் எப்பொழுதுமே தொழிலாளிகிட்ட தான் இருக்கும். இப்படி சொல்லும் பொழுது இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பிரபஞ்சத்தினுடைய லட்சணம் என்னன்னு சொல்லுங்கள். அது காரியமே இல்லை, அவரே தான் இன்னும் இருக்கிறாரு. தன்னை மாற்றிக்காமலே பிரபஞ்சமாக தன்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு. அப்போ எது எப்படி காரியம்னு சொல்ல முடியும்? அது தொழிலுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தை காரணங்கிற வார்த்தையை விட்டுட்டு காரியங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தாமல் தொழில்னு சொல்கிறோம். தொழிலை நீங்கள் வந்து காரியம்னு சொல்லுவீங்களா? நான் தொழில் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். எனக்கு என்ன கஷ்டம்? நான் தொழில் செய்தேன்னா அங்கே சேரு நாற்காலியெல்லாம் வரும். ஆனால் நான் அது இல்லையே. என் தொழில் நானே. அப்போது இந்த தொழிலை காரியம்னு சொல்லிட்டோம்னா காரணமும் உண்டாயிடும். தொழில்னு பேர் வச்சோம்னா
அங்கே காரணங்கிற பேர் போயிடும் இல்லையா? அப்போ காரண நிஷேதம் வந்துடுச்சு இல்லை? காரியம் பொய்ன்னா அது காரணமும் பொய் தானே. அவன் சாகவே இல்லை சார், அது பொய்யா நடிச்சிருக்கிறான் சார். அப்போ குற்றவாளி இவங்க கொன்னான்னு சொல்ல அதுவும் பொய் தானே. இப்போ குற்றம் பொய் என்றால் குற்றவாளியும் பொய் தான். இந்த பிரபஞ்சம் பொய் என்றால், காரியம் பொய் என்றால், இறைவன் காரணம் சொல்கிறதும் பொய் அப்படின்னு. இது கொஞ்சம் மெட்டாஃபிசிக்கல் லெவலில் நம்ம பேசுகிற ஒரு டாக். இறைவனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இறைவன் தான் இந்த பிரபஞ்சம் ஆயிட்டார்ல, அவர் இப்போ இறைவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மண்ணு தான் பானி ஆயிடுச்சு இல்லை, இப்போ மண்ணு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? மண் எப்பவுமே இருக்குது. பானை ஆனாலும் ஆகாவிட்டாலும் மண்ணுக்கு எந்த சேதாரமும் கேடும் கிடையாது. இப்போ இறைவன் மாறாதவர், அழியாதவர், நிறைவானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாக்கெல்லாம். இல்லைன்னா நம்மளை மாதிரி அவர் தொழில் செய்து பொருளை உற்பத்தி பண்ணி லாபம் அனுபவிக்கின்ற சம்சாரி ஆயிடுவார். அப்போ அவருடைய தொழில் என்ன? சிருஷ்டி செய்கிறதே. தன்னை அப்படி காட்டுகிறார். அது ஒரு தொழில்னு நம்ம வச்சுக்கோ. பேத்துக்காக சொன்னேன், தொழிலையும் பொருளும் பிரித்தறிவதற்காக சொன்னேன். அதனால் அவருக்கு திருவிளையாடல் அவருடைய முத்தொழில் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்கல், காத்தல், மறைத்தல்னு அவருடைய தொழில்னு தான் சொல்லுவோம். தவிர அவர் உற்பத்தி தனியாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டாரு, காரியத்தை உண்டாக்கிட்டாரு, அவர் காரணம், இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. காரிய நிஷேதத்தை நாம் பானையை வைத்து கண்டுபிடிச்சோம். காரண நிஷேதத்தை இந்த பானை பொய் என்பதனால் மண்ணினுடைய காரணத்தன்மை பொய் ஆயிடுச்சு. மண் பொய் இல்லை, நம்ம மண்ணை பொய்ன்னு சொல்லலை, மண்ணினுடைய காரணத்தன்மையே பொய்ன்னு சொல்கிறோம். மண்ணு தான் பானைக்கு காரணம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது தப்பு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூறாவளி வந்துட்டு சுழன்று வருதுங்க, அது ஏங்க சுவாமி? சரி, இது ஒரு சயின்டிஃபிக் கொஷின். சூறாவளி சுழலுது, மற்ற காற்றெல்லாம் சுழல்றதில்ல, நேராக போயிடுது. நம்ம தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவில் நமக்கு வடகிழக்கு பருவம், தென்மேற்கு பருவ காற்றுன்னு 2 பருவ காற்றுன்னு நம்ம பார்க்குறோம். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். இதெல்லாம் நம்ம டிஸ்பியூட்டட் ஏரியா, அதை நம்ம அதில் விட்டுடுவோம். எங்கே எந்த ஏரியாவில் நமக்கு இது நமக்கு நெட்டாக தெரியும். இங்கே சிலோன் இருக்கு, இங்கே ராமேஸ்வரர். சரி, இது வந்து கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு. சரியா போட்டேன்னா? சரி. தென்மேற்கு இப்படி ஒரு காற்று இப்படி போகும். இங்கே இருக்கக்கூடிய இந்த அரபிக்கடல்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறத வந்து இந்திய மகா கடல்னு சொல்கிறோம். இதை வங்கக்கடல்னு சொல்கிறோம். வங்காள விரிகுடா, இது அரேபியன், இது அரபிக்கடல். இது வந்து 3 கடல்களும் சூழப்பட்ட தீவு நமது. இங்கே வெப்பம் அதிகமாகும் போது தண்ணி ஆவியாகி நிலத்தை நோக்கி போகும். இப்படி போகும்பொழுது இந்த காற்று நம்ம தென்மேற்கு பருவ காற்றுங்கிறோம். இந்த பக்கத்தில் ஒரு பெரிய மலர், நீளமாக மலர். அதான் நம்ம பாலக்காட்டில் பார்க்குறோம், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இங்கேயே ஒரு மலை இருக்குது, அதுக்கு துண்டு துண்டாக இருக்குது விட்டு விட்டு. இது மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறோம், இதை கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறோம். இந்த மாதிரி மலைக்கு நடுவில் ஒரு மேடான இடம் தான் நம்முடைய கோயம்புத்தூர், மைசூர். இதெல்லாம் இது டெக்கன பீடபூமின்னு சொல்கிறோம், டெக்கான் பிளேட்டு. இப்போ இந்த காற்று இங்கே போகும்போது இந்த மலையில் வந்து மோதிடும். அதில் இருக்க ஈரமெல்லாம் அங்கேயே குளிர்ந்து மழையாக கொட்டும். கேரளாவுக்கு நல்ல மழை. நம்ம கொஞ்சம் இங்கே பக்கத்தில் இங்கே இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் இங்கே வச்சுக்கலாமா, நமக்கு கொஞ்சம் மழையே கிடைக்கும். தென்மேற்கு இந்த காற்று மேலே போகும். போய் இங்கே இமயமலை இருக்கும்.
அதை delete பண்ணிடலாம் சார். இருக்கட்டும். இங்கே போய் திரும்பும் இல்லையா, மோதிடுது, திரும்பி வரும். திரும்பி வந்தோன்னா அதுக்கு பேர் நம்ம வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ நமக்கு செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர் இதெல்லாம் நல்ல நமக்கு மழை. கேரளா மழை முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு தமிழகம் முழுக்க நமக்கு மழை கிடைக்கும். இங்கே வந்து நல்லா சுழல்றதுனால அதிக மழை இருக்கும். அங்கே தான் சிறப்புஞ்சிங்கிறோம். இந்த மழையும் உண்டு, அந்த மழையும் உண்டு, ரெண்டும் அதுக்கு என்ஜாய் பண்ணும். இந்த இடத்துல சிறப்புஞ்சி இருக்குது. இப்போ பாப்பா கேட்ட கேள்வி சூறாவளி. நம்ம வீட்டில் ஜலதாரை இருக்குது. வாஷ் பேஷனில் நிறைய இப்படி பார்த்துருப்பீங்க இல்லையா, தண்ணி போகிறதுக்கு ஓட்டை சிங்கில். இப்போ தண்ணி நீங்கள் டேப்பை திறந்து விட்டிங்கன்னா தண்ணி நேராக அப்படி விழும். அப்படி தான் நினைக்கிறோம், ஆனால் அப்படி இருக்காது. இப்படி வரும். இப்படி சுழண்டு தான் போகும். நீங்கள் எங்கே பாத்ரூமில் தண்ணி விட்டாலும் அது சுழண்டு தான் போகும். இது ஏன் இந்த மாதிரி சுழண்டு போகுது? இது பேர் தான் சூறாவளிங்கிறோம். இந்த காற்று நேராக போகாமல் ஒரு இடத்துல சுழலும். இந்த தண்ணி இங்கே இடத்துல நேராக கொட்டும் பொழுது தண்ணியினுடைய அழுத்தம் இங்கே அதிகமாக இருக்குது, 100% இருக்குது. இந்த இடத்துல தண்ணி இனிமேல் தான் வேணும். இப்போ தண்ணி இங்கே இல்லை. இங்கே எவ்வளோ இருக்குது தண்ணி சதவீதம்? 100 தான் இருக்குது, 10 இருக்குது, 0. இப்போது அழுத்தம் அதிகம், இங்கே அழுத்தமே இல்லை. இப்போ தண்ணி கட்டாயம் இப்படி தானே போய் ஆகணும். அதனால தான் காற்றும் கூட அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து வரும். இப்போ இந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்குது, இங்கே குறைவாக இருந்தால் காற்று இப்படி போகுது. இதுதான் காற்றுக்கும் தண்ணிக்கும் ஒரே விஷயம். அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைவாக இடத்துல போகும். இப்படி போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு பக்கம் வேணும். இந்த இடத்துல ஒரு பெரிய டிச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க அன்னதானத்துக்கு. இல்லைன்னா ஃப்ரீ சேலை, எலெக்ஷன் வந்துருச்சுன்னா கொடுப்பாங்க. வேட்டி சேலை இங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து கவுண்டர் போட்டு கொடுக்குறாங்க. இங்கேருந்து ஜனங்க ஓடி வராங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க. எல்லாம் எவ்வளோ வேகமாக ஓடுவாங்க. இங்கே வந்த உடனே இங்கே டிச்சு இருக்குது. இங்கே வந்த உடனே நின்றுடுவான்ல இவன், பின்னாடி வர நிற்க மாட்டான். என்ன ஆகும்? கேஸ்கேட் எஃபெக்ட்டுங்கிறாங்க. எல்லாரும் இங்கே போயிட்டு இங்கேருந்து பெரிய நெரிசல் ஏற்பட்டு ஒருத்த மேலே மிதித்து அது நடக்கும். இதே மாதிரி தானே நம்முடைய ஜலதாரையிலையோ அழுத்தம் குறைவான இடத்துல நோக்கி காற்று வரும்பொழுது அப்படி ஒரு எஃபெக்ட் ஆகும் இல்லை? அப்போ இங்கே வந்துன்னா அது ஒரு தடையை உண்டாக்கும் இல்லையா? அப்போ அதுங்க என்ன பண்ணுது, இயற்கையாகவே நினைக்குது நம்ம நேராக போனால் தானே மோதுவாங்க, நம்ம இப்படி போயிடுவோம் அப்படின்னு. அப்போ அவனை என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தனும் இப்படி வந்தால் அது அந்த சுழண்டு போனோம்னா எல்லாருக்கும் ஒரே வேகத்தில் தடையில்லாமல் ஒரு ஸ்பைரலாக போய் வந்து எல்லாரும் ஸ்பைரலாக வந்தோம்னா ஸ்பைரல் மூமெண்ட்டில் நமக்கு எந்த மோதலும் ஃப்ரிக்ஷனும் கம்மியாகி எல்லாரும் சுமூகமாக அவங்க இடத்துக்கு போய் சேரலாம். இதைத்தான் தண்ணியும் செய்து காற்றும் செய்யுது. இது பேர் நம்ம சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சூறாவளியுடைய மையப்பகுதி அழுத்தம் கம்மியாக இருக்கும், விளிம்பு எப்படி இருக்கும், வேகமாக சுத்தம். இப்போ அந்த சூறாவளியுடைய வெளிப்புறத்தில் 400 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில சமயம் 400-500 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது பசுமாடு, ஆறு, கண்ணுக்குட்டி எல்லாம் தூக்கி வீசிடும், வீடெல்லாம் பறக்கும். அதெல்லாம் ஓஞ்ச பிறகு பார்த்தோம்னா பெரிய பெரிய மரங்களில் குழந்தைங்க எழுதுறதுக்கு காகிதம் இருக்குல்ல, அதெல்லாம் கத்தி மாதிரி குத்தி இருக்கும். யாரால பேப்பரை கொண்டு போய் மரத்தில் கத்தி மாதிரி குத்த முடியுமா? இதெல்லாம் அதிசயம் நீங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன துரும்பு இதெல்லாம் இப்போது மனிதர்கள் உடம்புலையும் உடம்புல உயிரினங்களிலையும் சின்ன சின்ன ஸ்பூனு இதெல்லாம் கத்தி மாதிரி குத்தி சரி இருக்கும். அந்த அளவுக்கு வேகம் இருக்கும். ஆனால் அந்த சூறாவளியின் மையப்பகுதி அமைதியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை. இதெல்லாம் சூறாவளிக்கு அடையாளங்கள்.
சுவாமிஜி, இப்போ குருமார்கள்லாம் வந்து தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் வந்து சோதிப்பாங்க, சோதனை செய்வாங்க, பரீட்சை மாதிரி வைப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி முன்னாடி நடந்திருக்கா? அதே மாதிரி நீங்களும் இப்போ வந்து உங்களோட சிஷ்யர்களை இதை வந்து நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சோதிக்கிறீங்க? சோதிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சும்மா மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு இப்படிலாம் வச்சா தானே மாணவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்ததை ஒழுங்காக படிச்சிருக்கிறாங்களான்னு. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் ஆன்சர் புக்கெல்லாம் கரெக்ஷன் போடும் பொழுது, காலேஜ் ப்ரொஃபஸராக வேலை செய்யும் பொழுது ஒரு பையனுடைய வளர்ச்சியை நான் பார்க்குறேன். முதல் ஆண்டு வந்து சேரும்பொழுது இருந்த நிலையும், இப்போ கடைசியில் படிப்படியாக அவன் முன்னேறதையும், அவன் அதிகமாக மிஸ்டேக் எங்கே பண்ணுறாங்கிறதையும் நான் கண்டுபிடிப்பேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் 30 ஸ்டூடெண்ட் 35 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா இவனுக்கு நல்ல விஷயம் தெரியுது, ஆனால் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் பத்தலை, அதனால் அவன் வந்து தடுமாறுறான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். சில பேர் வந்து நல்லா இங்கிலீஷ்லாம் எழுதுவாங்க, விஷயம் உள்ளே இருக்காது. சில பேர் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் சரியாகவும் புரிஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை நான் பார்க்குறேன். எந்த இடத்துல யார் யாருக்கு என்ன பலவீனம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சோதனை. இதெல்லாம் எப்படி நான் சோதிக்க முடியும் அப்படின்னா, நான் யாரும் டெஸ்ட் வைக்கிறது இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையே டெஸ்ட்டு தான். அந்த டெஸ்ட்டில் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானாக அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன், இறைவனே டெஸ்ட் கொடுக்குறார். முன்பு அவங்களுக்கு இருந்த பொருளாதார கஷ்டம், உறவுகளுக்கிட்ட இருந்த நெருக்கடிகள், அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சுற்றுச்சூழல்கள் அவங்க கொடுத்த வாய்ப்புகள், இதெல்லாம் அவங்க வந்து எப்படி தாண்டி அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு வராங்கங்கிறத கூர்ந்து கவனிக்கிறோம். சில பேர் அதில் வந்து தேங்கி நின்னா அவங்க மேலே அக்கறையோடு, அவங்களுக்கே தெரியாது குருநாதருக்கு அவங்க மேலே ஒரு அக்கறை இருக்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க இனிமேல் தன்னைத்தானே காப்பாற்றிக்குவாங்க, குருநாதருக்கு சமமாக வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள விட்டுட்டு அடுத்த ஆட்டுக்கு தான் போவார். எந்த ஆடு வந்து திசை மாறுதோ அந்த ஆட்டுக்கு மேலே தானே கண்ணனுக்கு அன்பு இருக்கும். இயேசுநாதரும் மந்தையை விட்டுட்டு திசை மாறி ஆட்டுக்கு தானே ஓடுறாரு, இந்த ப்ராடிகல் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தைக்கு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருந்தால் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டான் ஒருத்தன் கோச்சிக்கிட்டு, மனசெல்லாம் எங்கே இருக்கும்? அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். இந்த ப்ராடிகல்ஸ் இறைவனுக்கு பாதை விட்டு விலகிய ஆடுகள் அதன் மீது தான் இருக்கும். இப்போ எந்த மாணவர்கள் இந்த ஆத்மீக பாதைக்கு வந்து தவறு விட்டுறாங்களோ அவங்கள கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருப்பார். அவங்களுடைய முன்னேற்றமும் ரொம்ப முக்கியமானதுன்னு தான் நினைப்பார். சோதனையை நம்ம வைக்கிறதில்ல, இறைவனே சோதனையை கொடுப்பார். சோதனையை ஜெயிச்சு வந்தாங்கன்னா மறுபடியும் குருவது ஒட்டிக்குவாங்க. சுவாமிஜி, சில நேரங்களில் சரணாகதி எளிதாகிறது, சில நேரங்களில் சுய விசாரணை எளிதாகிறது, சில நேரங்களில் இரண்டுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சரணாகதி மற்றும் சுய விசாரணை எப்படி சம்பந்தப்பட்டிருக்கின்றன? இதை கூட்டி பயிற்சி செய்வது எப்படி? ராஜ்குமார் கேட்டிருக்காருங்க சுவாமி. சரணாகதி இன்னொன்று விசாரணை அப்படின்னு 2 சொல்கிறாரு. அவர் சரணாகதிங்கிறத விசாரணை இல்லாமல் குருவுக்கு எந்நேரமே சேவை பண்ணிகிட்டு இருந்தால் போதும், அது ரொம்ப சுலபமாக இருக்குது. விசாரணைங்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ வெறும் குருவுக்கு சேவை செய்து அவர் நல்ல பேர் எடுத்துகிட்டு அவரோட கிட்டவே இருந்துட்டோம்னா மோட்சம் கிடைச்சிடுமா? இல்லை குருக்கிட்ட சேவையே இல்லாமல் தள்ளி இருந்துட்டு அவர் மேலே நம்பிக்கை கூட இல்லாமல் வெறும் சாஸ்திரத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சங்கரர்கிட்ட கூட ஒரு மாணவர் ஆனந்தகிரி, அவர் அதிகமாக புரிஞ்சிக்க மாட்டார், ஆனால் நிறைய வேலையெல்லாம் செய்வார். அவருக்கு பல் தேய்க்கிறதுக்கு வேண்டிய குச்சி, துணியெல்லாம் காய போட்டுறது, மடித்து வச்சுருது, நாளைக்கு எண்ணெய் உடுத்துவார், இதை எடுத்து வச்சிடணும், அவர் வச்சிடணும். அவர் தூங்கின பிறகு இவர் தூங்குவார், அவர் முழிக்கிறதுக்கு முடியும் எழுந்துக்குவார். எல்லாருடைய சிசுருஷையும் குருவுக்கு அவர் செய்வார். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி, புரிஞ்சிக்க மாட்டார். மற்றவங்கெல்லாம் கேலி பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன தெரியும் பாவம், அவன் வெறும் வேலை செய்ய தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான்.
ஆனால் ஆனந்தகிரியுடைய டீக்காவை தான் நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். சங்கரர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அவன் தான். சங்கர் தன்னுடைய அருளால் அவனுக்கு இந்த இயல்பாகவே சிந்திக்கும் திறமையும் கொடுத்தார். எழுத சொல்லி பணித்தார், எழுதுகிறாங்க. அதனால் வெறும் சேவை மட்டுமே நமக்கு மோட்சத்தை கொடுத்துறாரு. ஞானத்தை நாம் பெறனாலும் விசாரணை தேவை. அதே சமயத்தில் சரணாகதிங்கிறத என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரணாகதி இருந்த குரு சேவை இல்லை, பிரமாணத்திற்கு நம்மை ஒப்படைத்தல் தான் சரணாகதி. நம்ம வாழ்க்கை முழுக்க உங்கள் காலில் வச்சுட்ட, எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன் அப்படின்னு குரு மேலே பாடுறாங்க இல்லையா? விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா, எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது குருவுக்கு கீழே எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறது, நீ பார்த்துக்குவே அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சிடுறதுங்கிறது மாதிரி நாம் அது சரணாகதிங்கிறோம். இந்த சரணாகதியை ஒப்படைத்தல்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பிரமாணத்திற்கு நம்மை ஒப்படைக்கிறது. அப்படி பேர் தான் சரணாகதி. மற்றவங்க பாஞ்சராத்திர ஆகமப்படி வைஷ்ணவர்கள் சரணாகதிக்கு வேறு அர்த்தம் சொல்லுவாங்க. வேதாந்தத்தில் நாம் சொல்கிற சரணாகதிங்கிறது முற்றிலும் வேறானது. வைஷ்ணவர்கள் சொல்லக்கூடிய சரணாகதிங்கிறது எல்லாத்தையும் நாராயணங்கிட்ட ஒப்படைச்சது. அவர் நம்மளை கடை தேர்வார், அவர் கருணை காட்டி நம்மை மோட்சத்தை கொடுப்பார். சைவ சித்தாந்திகளும் சைவத்தில் இருக்கக்கூடியவர்களோ இறைவன் அருளால் அவர் மோட்சம் அடைவார், நம்ம இறைவனுக்கு பாத்திரமாயிடணும், நம்மளை அப்படியே ஒப்படைச்சிடணும், அவர் அருள் தான் நமக்கு நம்ம கடைசியில் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ எதை அடிப்படையில் இறைவன் மோட்சம் கொடுப்பாரு? மோட்சம் என்பதே ஞானம் தானே. அப்போ ஞானமே இல்லாமல் வெறும் சரணாகதி பண்ணாக்கா மோட்சம் கொடுப்பாரா? தம்பி, நீ எல்லா வேலையும் எனக்கு செய்கிற, சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர, வீட்டில் பாத்திரம் துவைக்கிற, துணியெல்லாம் துவைக்கிற, ஆனால் புஸ்தகம் மட்டும் படிக்க மாட்டேங்கிறியப்பா. அதை போட்டு தானே உன்னை பாஸ் பண்ணி நான் டிகிரி கொடுக்க முடியும். கடவுள் என்ன பண்ணுவார்? சரணாகதி ஏற்றுக்குவார், ஆனால் மோட்சம் தரமாட்டார். சரணாகதிக்கு உண்டான ஒரு பெரிய பலனையை தருவார். அது மோட்ச பலன் இல்லை, அது சொர்க்கலோகத்தில் யோகமாக இருக்கலாம், அது கேரண்டீட். அதனால் இறைவனுக்கு செய்த சரணாகதியில் வேஸ்ட்டுன்னு நினச்சக்கூடாது. இப்போ வைஷ்ணவர்களும் சைவர்களும் ஞானத்தை விட சொர்க்கத்தில் வாசிப்பதை தான் அவங்க மோட்சம்னு நினைக்கிறாங்க. இன்னும் மோட்சம்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியல. மோட்சங்கிறது சிவனாகவே ஆயிடுறது, நாராயணனாகவே ஆயிடுறது. அப்போ ரெண்டு நாராயணன் இல்லை, எந்த நாராயணன் இருக்கிறாரோ அவர் தான் நீ. அதை புரிந்து கொண்டு நான் நாராயணன்னு வாழ்வது தான் மோட்சம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம அத்வைதத்தில் சரணாகதிங்கிறத குருவனுடைய சரணாகதியோ இறைவனுடைய சரணாகதி இல்லை, பிரமாணத்திற்கு சரணாகதி அடைதல், அது பேர் தான் சரணாகதி. பிரமாணம்னா என்ன? உன்னை எது அறிவு தருகிறதோ அதை நீ ஒப்படைக்கணும். ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறான்னு வைங்க, நீங்கள் ஒப்படைச்சிடலாம். அவன் சரியாக செய்யலைன்னா பண்ணுவான், நீ தள்ள நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிடலாம். ஆனால் அறிவு உங்களுக்கு வேணும்னா நானே பண்ணிக்கிறேன்னா முடியாது. அறிவு தருவும் கருவியை நம்ம ஒப்படைக்கணும். இப்போ இங்கே இருக்கிற பொருள் இது என்ன நிறம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறங்க யார்? உடம்புக்குள்ளே இருக்கிறவர் ஒருத்தர் தானே, பார்த்தவர் தானே சொன்னார் இது சிவப்பண்ணு. அவர் எதை பயன்படுத்தி சொன்னார்? கண்ணை பயன்படுத்தி சொன்னார். இப்போ கண்ணு கிட்ட ஒப்படைச்சிட்டாரா இல்லை அவர்? இல்லை நானே பார்த்துக்கிறேன், கண்ணெல்லாம் சும்மா இருக்கு, கண்ணை மூடிட்டு அவரால் சொல்ல முடியுமா? கண்ணை மூடிட்டு சிவப்புன்னு சொல்ல முடியாது. சில பேர் அப்படிலாம் கண்ணை மூடிக்கிட்டே குழந்தைங்க கலர்லாம் சொல்கிறேன். கலர் மட்டும் சொல்லலாம், என்ன பண்ணுறது, இருக்குது 6 கலரு, 6ல் ஒரு தடவை கரெக்டாக சொல்லிடலாம்ல. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. நீ கண்ணுக்கிட்ட சரணாகதி அடைந்தால்தான் நிறம் தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு நானே பார்த்துவேன்னா அது முடியாது. கர்மத்துக்கு வேண்டாம், நீ பண்ண வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் நிறத்தை பார்க்க கண்ணிடம் நீ ஏகதி, என்ன சொல்கிறியோ அப்படியே நான் எடுத்துக்கிறேன். நீ பெருசுன்னு சொன்னால் நான் பெருசும்பேன், நீ சிறுசுன்னா சிறுசும்பேன், நீ பச்சைன்னா பச்சைம்பேன். நான் உங்ககிட்ட வாதிடவே மாட்டான். அடியேன்னு உனக்கு சரணாகதிங்கிறோம்ல. இப்போ நாக்குக்கும் சரணாகதி அடைஞ்சவங்க தானே இருக்கு நாமெல்லாம். நாக்கே உனக்கே சரணம், நீ பார்த்து சொல்லு புளிப்பு கசப்பு. நீ புளிப்புன்னு சொன்னதை நான் இனிப்புன்னு நான் சொல்லவே முடியாது. அப்போ அறிவு தரும் கருவியாகி இருக்க புலன்களுக்கு நாம் சரணம் அடைந்திருக்கிறோம்.
இது உலகத்தை பற்றிய விஷய அறிவு தான் கொடுக்குது. ஆனால் உன்னை பற்றி அறிவு கொடுக்கறதுக்கு புலன்கள் பத்துமா? புலன்களுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடைக்காது. இப்போ நம்மக்கிட்ட அறிவை விருத்திங்கிறோம். நம்மக்கிட்ட அறிவு வந்ததுன்னா அது பேர் விருத்தின்னு பேர். அறிவுனாலும் விருத்தினாலும் ஒன்று தான். அதுனா விருத்தி, விருத்தினா வளர்றது தானே, பெருகிறது தானே. அது ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம புத்தியில், நம்முடைய அறிவில் புதுசாக ஒரு அறிவு வந்ததுன்னா அது ஒரு விருத்திங்கிறோம். சில குழந்தை உங்கள் வீட்டில் ஏதாவது விருத்தி இருக்குதா அப்படின்னா, குழந்தை ஏதாவது இருக்குதா அடுத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது மாதிரி தலையில் ஏதாவது விருத்தி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்களான்னு அர்த்தம். அப்போது கற்றுக்கிட்டதுக்கும் அறிவுக்கும் என்ன பேர்? விருத்தின்னு பேர். நம்மக்கிட்ட 3 விதமான விருத்திகள் இருக்கு. ஒன்று மனோவிருத்தி, அது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஜீவ விருத்தி, அதுக்கப்புறம் சாட்சி விருத்தி அப்படின்னு ஒன்று. இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். இந்த மனம், இந்திரியங்கள் ஒரு விருத்தியை உண்டாகுது. அது விஷய விருத்தி, மனோவிருத்தி அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். இப்போ உன்னை பற்றிய அறிவு அது மனோவிருத்தியில் உண்டாகுமா? இப்படி பார்ப்போம். இந்த சிவப்பு, இது பேர் விஷயம், கண் பார்த்தது. இது கண்ணை பார்க்குமா? பார்க்காதில்ல. இது கண்ணு பார்க்கும். சரி, கண்ணு நல்லா தெரியல அப்படின்னு உள்ளேருந்து ஒருத்தர் சொல்கிறான். அப்போ அவன் கண்ணை பார்க்குறான்ல, கண் அவனை பார்க்குமா? யாரப்பா நீ கண்ணு சரியாக தெரியலன்னு சொல்கிற அப்படின்னு கண்ணு திரும்பி சொல்லுதா? சொல்ல. அப்போது கண்ணு இதை பார்த்தா இது கண்ணு பார்க்காது. கண்ணை மனசு பார்த்தா கண்ணு மனசை பார்க்காது. மனசை புத்தி பார்க்குது. நம்முடைய அறிவு மனசை பார்க்குது. ஏன் மனசை கலங்குற? ஏன் மனசு அங்கே ஓடி ஓடி போயிடுற? ஏன் எப்போ பாரு வேண்டாத அந்த விஷயத்துக்குள்ளே மனசை போடுற? சாமி பற்றி நினை அப்படின்லாம் சொல்லும்போது மனசை ஒருத்தன் பார்க்குறான் இல்லை, மனசு அந்த புத்தியை பார்க்குமா? பார்க்காது. லாஜிக் அப்படி தானே. இந்த புத்தி கெட்டு போனதும் ஒருத்தன் பார்க்குறான். ஒருத்தன், அவன் பேர் ஜீவன், அவன் பிரமாதா. அவன் இந்த புத்தி தெளியறதும் பார்க்குறான், புத்தி குழம்பி மயங்கி போனதையும் பார்க்குறான். அந்த புத்தி அவனை பார்க்குமா? அதாவது என்ன பார்க்குமா? நான் தானே அந்த பிரமாதா. நிச்சயமாக புத்தியால், மனோபுத்தி எதுவுமா அவனை பார்க்க முடியாது. ஏன் அவனை பார்க்க முடியலன்னா, அவன் எப்படி அவனை பார்க்க வேண்டாம், அவனே அறிவான். அவன் சுயம் பிரகாசம். அந்த சுயம் பிரகாசம் நான் என்று ஒருவன் அறிந்து கொள்கிறான் பாருங்க, அது பேர் அகண்டாகார விருத்தி அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மனோவிருத்தி. மனோவிருத்தி அதுக்கப்புறம் அகண்டாகார விருத்தி வரும். இந்த அகண்டாகார விருத்தியில் இப்போ நான் சொன்ன உதாரணத்தை வைத்துக்கொண்டு, அந்த எவன் ஒருவன் புத்தியை பார்த்தானோ அவன்தான் உலகத்தையும் பார்க்கிறான். புத்தியை கொண்டு மனதை தாண்டி, இந்திரியங்களை தாண்டி உலகத்தை பார்க்கிறார். உலகத்தை யார் பார்க்குறான்? இப்போ ஜீவன் தான் பார்க்குறான். ஜீவாத்மா தான் பார்க்குறான். உள்ளே இருக்கிற ஜீவாத்மா தான் பார்க்குறான். கண்ணு பார்க்கல, மனம் பார்க்கல, புத்தியும் பார்க்கல. ஆனால் உள்ளே இருக்கவன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனை யாரோ பார்க்க முடியுமா? அவன் பார்த்தானே என்ன ஆகும்? அவன் திரும்பி அவனை பார்க்க முடியாமல் போயிடும். அப்போ என்னை நான் அறிந்து கொண்டே இருப்பதனால, என்னை இன்னொன்றால் அறிய வேண்டியது இல்லாதனால சுயம் பிரகாசமாக இருக்கிறேன் இல்லையா? இந்த உண்மையை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த பிரமாணத்துக்கு? இப்போ எந்த பிரமாணத்துக்கு நீங்கள் எல்லாம் சரணாகதி ஆனீங்க? குரு சொல்கிறத நம்பி தானே கண்டுபிடிச்சிங்க. அப்போ என் மேலே இருக்கக்கூடிய ஒப்படைப்பு, சுவாமி கரெக்டாக சொல்லுவார், அவர் ஆத்மாவை காட்டி கொடுக்குறாரு, எனக்கு என்னையே காட்டி கொடுக்குறாரு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் உங்கள் முழுசு ஒப்படைச்சிங்க பற்றியா? உங்களுக்குள்ள சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, வைஷ்ணவைசம் அப்படி சொல்கிறாங்க, புத்தர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் நீங்கள் குறுக்க வச்சிங்களா? இல்லை நானே கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? முடியாது. அது வரைக்கும் நீங்கள் கூட கண்டுபிடிக்கலாம். ஏதோ பதஞ்சலி சொன்னாருன்னு. பதஞ்சலி தான் உங்களுக்கு வழி காட்டி கொடுத்தாரு. யாருமே தனக்குத்தானே கண்டுபிடிக்க முடியாது.
பதஞ்சலியோ புத்தரோ யாரோ ஒருத்தர் தான் காட்டி கொடுக்கணும், ரமணரோ காட்டி கொடுக்கணும். அப்போ ரமணர் மீதோ பதஞ்சலி மீதோ குருவின் மீதோ நாம் ஒப்படைக்கிறோம். எப்படி கண்ணுக்கு ஒப்படைச்சோமோ அது போல. இது பேர் சரணாகதிங்க. அவ்வளோதான். சரணாகதியில் ஒன்றே ஒன்று, குரு சொல்வது உண்மைதான் அது என்று சிரத்தை வைப்பது. சரி, உண்மைதான்னு சிரத்தை வச்சு கண்டுட்டீங்க. அப்புறம் விசாரணை வேணுமானா விசாரணை வேணும். குரு பொய் கூட சொல்லலாம்ல. முதல்ல கொஞ்சம் சரணாகதி அடைந்து உண்மையை கறந்துக்கணும். அப்படியே நம்ம முழுகிடக்கூடாது. ஒருவேளை குரு தப்பாக சொல்லி கொடுத்தாருன்னா என்னன்னு விசாரணை பண்ணணும். நீங்கள் விசாரணை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அதே மெத்தடில், இதை கண் அறிந்தது, ஆனால் இது கண்ணை அறிவதில்லை. கண்ணை என் மனம் அறிந்தது, ஆனால் கண் மனதை அறியாது. மனதை புத்தி அறிந்தது, ஆனால் மனது புத்தியை அறியாது. புத்தியை நான் அறிந்தேன், புத்தி என்னை அறியாது. அந்த புத்தியை அறியக்கணும்னா குருவிடம் சென்றோம்னா புத்தியில் ஒரு விருத்தி உண்டாகும். அந்த புத்தியில் ஒரு விருத்தி அகண்டாகார விருத்தின்னு பேர். அந்த விருத்தி என்ன சொல்லும்? பார்க்கின்ற நான் தான் பார்ப்பவனே, புத்தியாக இருப்பது ஆத்மாவே அப்படின்னு அது தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் விவேக விசாரணை ஒன்று வரும். அந்த விசாரணையில் அந்த நான் தான் எங்கேயோ இருக்கின்ற கடவுள்னு சொன்னோமே, அவர் இதுதான். பரோட்சமாக இருக்கின்றது அபரோட்சமாக தனக்கு கடவுள்னு உணர்கின்ற நிலை வரைக்கும் நாம் சாஸ்திரத்துக்கும் குருக்கும் ஒப்படைக்கிறோமே, அது பேர் சரணாகதி. சரணாகதி மட்டுமே பத்தாது, விசாரிக்கணும், செய்யணும். இந்த திரும்ப திரும்ப இன்றைக்கி நடந்த கிளாஸையே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆத்மாவை நீங்கள் எப்படி தவற விட முடியும்? எப்படி நீங்கள் ஆத்மா எனக்கு தெரியலன்னு சொல்லுவீங்க? ஆத்மா தன்னை எப்படி தெரியலன்னு சொல்லும்? தன்னைத்தான் அறிகின்ற ஒரு பொருள் இல்லையா? இதை சிந்திச்சு பார்க்கும்போது ஆத்மாவை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ சுலபம் பாருங்கள். நீங்கள் விசாரித்து பாருங்கள். அப்புறம் இந்த ஆத்மா விசாரிக்கும் போது தான் இருக்கும், அப்புறம் விசாரிக்காத போது மறைஞ்சிருமா? உண்மையிலேயே இதை பார்த்தது யார்? கண்ணா, மனமா, புத்தியா, ஆத்மாவா? ஆத்மாதான் அறிவு. அப்போ எந்த அறிவு ஆத்மான்னு கேட்கக்கூடாது. இதை பார்த்ததும் ஆத்மா தான், இதை பார்த்ததும் ஆத்மா தான், இதை பார்த்ததும் ஆத்மா தான், இந்த சரீரத்தை பார்த்ததும் ஆத்மா தான், இந்த மனதை பார்த்ததும் ஆத்மா தான். ஆத்மா தான் நான். நானே அனைத்தும் அறிபவன். இறைவனே வந்து நின்றா கூட நான் அறியப்படும் பொருள், நான் அறிபவன், அவர் அறியப்படும் பொருளாயிடுவார். இந்த மாதிரி பொருளாயிடுவார். அவர் என் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். என் கண்ணுக்கு வெளியே நிற்கிறாருன்னு வைங்க, இந்த பொருளுக்கு இருக்கிற மரியாதை தான் அவருக்கும். எவ்வளோ நேரம் இதை பார்த்துட்டு இருப்பீங்க? பாருங்கள் சார், இதே தான் ராமர் வந்தாலும் கண்ணன் வந்தாலும் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? போதும், அடுத்த ஆள் வா, இன்னொரு அவதாரம் வரணும். கடவுள் பார்க்கப்படும் பொருள் அல்ல, பார்ப்பவன் நீதான் கடவுள். இந்த உண்மையை நாம் சரணாகதி, பிரமாணத்துக்கு சரணாகதி. நான் சொல்லுக்கு தான் நீங்கள் சரணாகதி ஆகணுமே தவிர, என் சொல்லை நீங்கள் விட்டுட்டு எனக்கு உடைமைகளை செய்து கொடுக்கறதோ சுகம் கொடுக்கறதும் இதெல்லாம் செய்யறதுனால இந்த உண்மை தெரியாது. அதனால் சரணாகதி என்பது பிரமாணத்திற்கு நம்மை ஒப்படைப்பது. விசாரணை என்பது பிரமாணத்தை சரிபார்ப்பது. கண்ணும் காதும் சொல்லும், ஆனால் நீங்கள் தானே சரி பார்க்கணும். நான் பார்த்துட்டாம வந்தேன் அப்படின்னு. பார்த்த லட்சணம் எதுவா? பார்க்கறதெல்லாம் உண்மையாயிடுமாடா? விசாரிடா. இப்போ தண்ணி அங்கே தெரியுது, தூரத்தில் காணலையே, கண்ணு கரெக்டாக தான் சொல்லுது, ஆனால் தண்ணி போய் முண்டுட்டு வர முடியுமா? இப்போ விசாரித்து பார்த்தா என்ன தெரியும்? அது இல்லைன்னு தெரியும். இப்போ கண்ணு வந்து ஒரு அறிவை தரும், ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறத விசாரிக்கணும். அப்போ பிரமாணம், குரு என்ற பிரமாணம் ஒரு அறிவை தராரு, நீ தான் கடவுள்னு. நீ என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். விசாரித்தா தான் நீ நம்புவ. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நீ கடவுள் இல்லை, நீ மனிதன்னு சொன்னோம்னா மறுபடியும் அங்கே போயிடுவீங்க.
விசாரிக்காமல். அவர் சொல்கிறது நல்லா தானே இருக்குது. நான் சொர்க்கம் தர நீ எதுக்கு இங்கே பிரம்மம் ஆகிட்டு இருக்கிற? பிரம்மமான என்ன ஆகிடும் பாரு, இதே மாதிரி தான் இருக்கிற, வயசாகிட்டே இருக்குது, வயசான பிரம்மம் ஆகிடுவேன், என்கிட்ட வா, எப்பொழுதும் இளமையோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா நீ அங்கே போய்டுவல்ல. அப்போ வெறும் சரணாகதி பத்தாது, விசாரிக்கணும். இந்த வாழ்வை வாசனைகள் தான் நடத்துகின்றன. இந்த வாசனைகள் நம்மை அறியாமலே நம்மை ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வருவதை நாம் அன்றாடம் கண்கூடாக காண்கிறோம். இந்த வாசனைகள் எழும் முன்னரே அவற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதேனும் உபாயம் உள்ளதா? கருணை கொண்டு விளக்கம் தாருங்கள் சுவாமி. நாராயணசாமி, கரூரில். வாசனையே எழுந்த பிறகு தான் அது இருக்கிறதே தெரியும். அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அறிவோம்னா அதுதான் வாசனை. அறிய முடியாது. ஏன்னா அது உங்ககிட்டேருந்து தான் தோன்றுது, உங்ககிட்டேன்னு தோன்றுது, உங்ககிட்டே நிற்கிது, உன்னால் மறையுது. அந்த வாசனைகளை அழிக்கிறதுக்கோ முயலாதீங்க. அது உன்னிடமிருந்து தோன்றி உன்னிலே மறைகிறது. வாசனைங்கிறது என்னங்க? அவங்க புத்தி தானே, அவங்களுடைய செயல்பாடு தானே. பாருங்கள், அந்த வாசனை விடுதா பாரு. அப்படி கார்லேருந்து கடகடன்னு இறங்கிட்டார் ஒருத்தர். எங்கே அப்படின்னா அங்கே சூரத்தேங்காய் வச்சாங்க. இப்போ தான் கார் வாங்கியிருக்கிறார். பிச்சை வாங்கி நிறைய கோயிலில் முன்னாடி தான் பிச்சை எடுத்தார். ஏதோ ஒரு லக்கில் ஒரு சூட் கேஸோட ஒரு 2 கோடி 5 கோடி வந்துடுச்சு. அப்புறம் வீடு பங்களாலாம் கட்டி வந்துட்டார். ஆனால் எங்கள் கோயிலில் தேங்காய் உடைச்சாலும் நிச்சயமாக இறங்கி போயிடுவார். அப்படின்னா வாசனை தானே, வாசனை தான் நம்மளை செய்யுது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் இந்த காரு பங்களாலாம் புது வாசனை உண்டாயிடும். அப்போ பழைய வாசனை போயிடும். அப்புறம் பழைய மிடுக்கு, அவன் என்ன தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு இவரே உடைச்சா எடுத்துக்குவார். அப்போ அந்த இது புது வாசனை. வாசனைகளை எங்கேருந்து உண்டாகுது? அதான் உங்ககிட்டேருந்து தான் உண்டாகுது. உங்ககிட்டேருந்து பிறந்த ஒன்று உங்களை எப்படி உங்களை கஷ்டப்படுத்தும்? சரி, கயிறுலேருந்து பாம்பு தெரியுது, அங்கேருந்து பிறந்தது. கயிறுக்கு பயமாக இருக்குதா? ஐயோ பாம்பாயிட்டோன்னா என்ன ஆகுறது? 1000 பேர் உங்களை பாம்பு பாம்புங்கிறாங்க கயிறை பார்த்து. நீங்கள் தான் கயிறாக படுத்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க, வரவன் போகிறவனா பாம்பு பார்த்துப்போ. இன்னொருத்தன் எங்கே பாம்பு அப்படின்றா, ஏதோ அங்கே இருக்குது, கல்லால் அடிச்சுட்டு போகிறா. கயிறுக்கு பயமா? மற்றவனுக்கு தான் பாம்பு பயம். ஏன்னா நானே பாம்பு நினச்சிட்டேன் என்ன ஆகுறது? இப்போ உன் புத்தியில் தான் கோளாறு. இந்த வாசனைகள் எல்லாம் ஒருவேளை கயிறுக்கு பாம்பு வாசனை இருந்துன்னு வைங்க, அது உருட்டி போட்டோன்னே நான் பாம்பாயிட்டேன்னு பயந்துடும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கயிறெல்லாம் சொல்லும், ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கிற, நான் பாம்பாயிட்டனே அப்படின்னு. உன் வாசனை விடலை, போன பிறவியில் நீ பாம்பாக இருந்த, இந்த பிறவியில் கயிறாக இருக்கிற அப்படின்னு சொல்லும். இந்த வாசனைகள் உண்மையிலே இல்லை, தோன்றி உடனே மறைவது. ஒருத்தருக்கு பிரம்மச்சாரி விரதம் இருக்கணும், 40 நாளைக்கு பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன். உடனே பெண்களே பார்க்க மாட்டேன். பெண்களாக இருந்தால் நான் ஆண்கள் பக்கமாக பார்க்க மாட்டேன். இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் லீவ் போட்டுங்க, அங்கே பையங்க இருப்பாங்க அப்படின்னு இருந்தவங்க. ஒருத்தர் அப்படி விரதம் இருக்கிறார். ஆனால் அவருக்கு வாசனையினால் மறுபடியும் மனைவி நினைப்பே வருது. என்ன பண்ணுறது? வாசனை தானே. மனைவி இல்லை, மனைவிக்கு கணவன் நினைப்பு இல்லை குழந்தை நினைப்பு, ஏதோ ஒன்று வாசனை வரும். அந்த வாசனை உண்மையாக ஒரு பொருள் இது மாதிரி இந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாமா? அது உண்மையான ஒரு பொருள் இருந்தால் இந்த பஞ்சை நான் போட்டு வச்ச மாதிரி, சார் என் வாசனையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உங்கள் வாசனை எடுத்து வெளியே கொடுங்க பார்க்கலாம். அது ஒரு பொருள் இல்லை. அந்த பொருள் இல்லாதவற்றை பொருள் என்று மயங்கும் மருளாளர்னு திருவள்ளுவர் சொல்கிறார். பொருள் இல்லாதவற்றை பொருள் என்று மயங்கும் மருளாளர். மருள் காட்சி. இந்த வாசனைகள் உண்மையிலேயே
சன நேரம் இருந்துட்டு மறையிறது. அப்போ மனைவியின் நினைப்போ, கணவன் நினைப்போ, காதல் நினைப்போ, காதலி நினைப்போ, அல்லது வேறு பயங்கரமான நினைப்போ, அல்லது நம்ம அவமானப்படுத்தின நினைப்போ, நினைப்புகள் எல்லாம் வாசனைகள் வரும். அது ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை அழிக்கலாம், அதை எரிச்சிடலாம், அதை எங்கேயாவது போட்டு மறைச்சிடலாம். அது ஒரு பொருளே இல்லையா, உங்கள் மேலே தான் அது இருக்குது. நீங்கள் அதை கவனிக்கலைன்னா அது என்ன பண்ணும்? அந்த வாசனைகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அது உண்மைன்னு சொல்லி பயப்படுறது தானே அந்த வாசனைக்கு உண்மைத்தன்மை தருது. எவன் ஒருவன் வாசனைகள் எல்லாம் கனவுள் தோன்றுகின்ற தோற்றங்கள், கனவுலெல்லாம் வாசனைகள் தானே. கனவு முழுக்க என்ன வாசனை தானே. அப்போ யாராவது கனவுக்கு வர மரியாதை கொடுத்துருக்குறாங்களா? ஏன் இப்படிப்பட்ட வாசனைகள் வருது, இந்த வாசனைகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா? கனவுல நீ ஒன்றும் சொல்ல முடியாது. பகலில் வேணால் சொல்லலாம், இந்த கனவு இப்படி வந்திருக்கக்கூடாது. இப்போ வந்துருச்சு, என்ன பண்ண, கனவு தானே, விடு. அதே போல் பெண் நினைப்போ, ஆண் நினைப்போ, இந்த வனிதா, வித்தம், பணம், பொருள், பதவி, இதெல்லாம் வாசனைகள் எழலாம். எழுத்த உடனே அதை ஊதனா போயிடும். அது பின்னாடி ஓடக்கூடாது. அது கயிறு தோன்றிடுச்சு பாம்பா, அதுக்காக கம்பு எடுத்துகிட்டு ஓட போக வேண்டியது இல்லைல்ல. நமக்கு தெரியுமில்ல, கயிறு தான் பாம்பா தெரியுதுன்னு. அதே மாதிரி நான் தான் வாசனையாக தோன்றி கொண்டிருக்கிறேன். இதனால் வாசனைகள் என்ன வரும் ஏது வரும்னு தெரியாது. ஏன்னா அது உண்மையான பொருள்னா நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன். எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் தெரியும். இந்த ஆத்மா ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதுலேருந்து வாசனை வரணும்னா நான் சொல்லிவிடுவேன், இது கேம்ஃபர். இந்த வாசனை வச்சு நான் சொல்லிட்டேன், கற்பூரம், இது சாம்பிராணி, இது பெருங்காயம். வாசனை வச்சு சொல்லு, இது மல்லிப்பூ. ஏன்னா மல்லிப்பூவும் உண்மை, வாசனையும் உண்மை. வாசனை பொய்யா இருந்ததுன்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? அந்த வாசனைகளை முன்கூட்டியே அறியறதுக்கு முடியவே முடியாது. அப்போ முன்கூட்டி அறிவுனா நீ தான் உற்பத்தி பண்ணணும், நீயே பிளான் பண்ணி தான் அந்த வாசனை உண்டாகணும். அது எதுக்கு வாசனை பிளான் பண்ணி உண்டாகணும்? நீங்கள் தான் வாசனையை வேண்டாங்கிறீங்களே, அதனால் பிளான் பண்ணி உண்டாக வேண்டாம். அது வந்ததையும் அதை வச்சு பிளானும் பண்ண வேண்டாம். வாசனைகளை பற்றி யாரும் பயப்படாது. அதனால் உங்களுக்கு பயம் வந்ததுன்னா வாசனை, வெக்கம் வந்ததுன்னா வாசனை, அவமானம் வந்ததுன்னா வாசனை, காமம் வந்ததுன்னா வாசனை, கோபம் வந்ததுன்னா வாசனை. வாசனை கண்டு யாரோ பயந்துருக்குறாங்களா? இந்த கற்பூரம், இந்த இடத்துல ஊதுவத்தி வாசனை வருது, எல்லாம் ஓடுறாங்களா? தும்மல் வந்ததுன்னா வரும், டப்புன்னு அணைச்சிட்டா புரிஞ்சு போச்சு. இந்த வாசனை ரூபமாக ஒரு பேய் வந்ததுன்னா பயந்துருவீங்களா? அது வாசனை, குழந்தையே சொல்லிட்டு போங்க, வாசனைக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? நம்ம அதுக்கு நிஜத்தன்மையை தருகிறோம். அதனால் வாசனைகளை நாம் கண்டு அஞ்ச வேண்டாம். சுவாமி, சந்திர கிரகணத்தன்னைக்கு வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கோயில்களையும் மூடிடுறாங்க. அப்போது தெய்வத்துக்கே தோஷம் இருக்கா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு திருநெல்வேலியிலிருந்து குமார் கேட்டிருக்காருங்க சுவாமி. இந்த கிரகணம் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அது ஒரு நிழல், ஒரு பொருளுடைய நிழல், பூமியினுடைய நிழல். சூரியன்லேருந்து சூரியன் முன்னாடி இதுதான் சூரியன், இது பூமி. இந்த வெளிச்சம் இது மேலே படும்ல, இப்போ இதுக்கு நிழல் பின்னாடி விழும் இல்லை. அங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறான், நின்றுட்டு என் நிழலை என் மேலே விழாதீங்க, நீங்கள் நகருங்கன்னு அர்த்தம். நீ நகர்ந்து போ, நான் நகர்ந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நிழல் போயிடும். இந்த நிழல் பூமியில் சூரியலேருந்து தோன்றிய ஒளி இந்த பூமியில் பட்டு அண்ட சராசர வரைக்கும் போகுது இல்லை நிழல். எது மேலே படுதா? எதுவும் இல்லைன்னா அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போது எல்லாருடைய நிழலும் உண்டாக்கிட்டு தான் இருக்குது. பூமியோட நிழல் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி சந்திரனுக்கும் ஒரு நிழல் இருக்குது. சந்திரனுக்கு சூரியன் எதிரில் சந்திரன் இருக்கும்போது சந்திரனுக்கு பின்னாடி ஒரு நிழல் விழும் இல்லை. அப்போ ஒவ்வொரு பொருளும் சூரியனுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதனுடைய நிழல் அண்ட சராசர் வரைக்கும் நீளமாக போகும். எப்படியாவது போகும். அது
அந்த நிழலை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த நிழல் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, எப்பொழுதும் இருக்குது நிழல். ஆனால் கிரகணம் எப்போ நடக்குதுன்னா, இந்த நிழலில் அவன் தான் நான் தான். இப்போ சூரியன், இது பூமி. இந்த பூமி நிழல் எங்கே போகுது? என் வலது பக்கம் நீளமாக போகுது. இப்போ யாராவது பிடிச்சிக்கணும், வேண்டாம் விடுங்க. இப்போ இவனுக்கு இருக்கா, இவனை நிழல் இங்கே போகுது இல்லையா, இது நிலா. இவன் இப்படி சுற்றி வரான் பூமியை. சுற்றி வரும்போது நிழலில் வரும்பொழுது இது பௌர்ணமி தானே, ஏன்னா சூரியன் அங்கே இருக்கிறான். இப்போ முழு நிலச்சும் இங்கே இருக்குது. அப்போது பௌர்ணமிலேயே இது நிழல் பட்டுதுன்னா பௌர்ணமி நிலவு மறைஞ்சிடும் இல்லை. இதுதான் சந்திர கிரகணங்கிறோம். இவன் ஏன் கரெக்டாக வரான்? எல்லாம் இப்படி தானே சுற்றி வருது. அப்போ ஒவ்வொரு பௌர்ணமியும் நமக்கு கிரகணம் இல்லை, அப்படி ஆகிறது இல்லையா? ஏன்னா இந்த நிலா இது பூமியை, சூரியன் இப்படி சுற்றி வரா மாதிரி இது பூமியை சுற்றி வருது, ஒரே தட்டை கொடல. அப்படி இல்லாமல் இப்படி சாய்வாக சுற்றி வருது. இப்படி சாய்வாக சுற்றும் பெரும்பாலான நேரத்தில் இது நிழல் வந்து இது மேலே படுறதில்லை. இப்போ இங்கே இருக்கும்போது நிழல் படுமா, இங்கே இருக்கும்போது படுமா, இங்கே இருக்குது படுவது, இப்படி இருக்குது, இப்படியே வருது, இங்கே வரும்பொழுது படும். அப்போது வருஷத்தில் 5 முறை இல்லை 4.5 முறை 4 முறை இந்த மாதிரி சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 டிகிரி சாஞ்சி சுற்றுது. இவ்வளோ தாங்க கிரகணம். இதே தான் நம்ம வந்து இதே நிலா நமக்கும் சூரியன் நடுவில் வந்துடுதுன்னா நிலாவுடைய நிழல் நம்ம மேலே விழும். அந்த நிழல்லேருந்து பார்த்தோம்னா சூரியன் தெரியாது. இப்போ சூரியனை நிலா மறைக்குது. இப்போ சூரியனை பார்க்கும்போது நீ நிலாவை பார்க்கணும். அப்போ எப்போ சூரிய கிரகணம் நடக்கும்? அமாவாசை அன்னைக்கு நடக்கும். சந்திரகிரகணம் என்னைக்கு நடக்கும்? பௌர்ணமி நடக்கும். இது காரணம் இந்த சந்திரனுடைய சாய்வான வட்டப்பாதை. அந்த சாய்வான வட்டப்பாதை இந்த தட்டையான இந்த பூமி சுற்றி வர பாதைக்கு சாஞ்சி இருக்குது. இப்போ ஒரு பூமி செல்கின்ற பாதையை ஒரு பெரிய தட்டுன்னு வைங்க, தட்டையா. நிலா அதே தட்டில் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ வந்து எப்போவுமே உங்களுக்கு கிரகணம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அந்த தட்டு சாய்வாக இருக்குது. அந்த தட்டு ஒரு வட்டமான தட்டை இன்னொரு வட்டமான தட்டு வெட்டுச்சுன்னா 2 இடம் வெட்டும் இல்லையா? அது பேர் நோடல் பாயிண்ட்டுங்கிறோம். அந்த நோடல் பாயிண்ட்டு எப்போ நேருக்கு நேர் வருதோ அப்போ தான் கிரகணம் வரும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட என்னைக்கு சந்திர கிரகணம் வரணும் இப்போயே சொல்லிடலாம். துல்லியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரிசிஷனாக இருக்குது. சரி, அந்த நோடல் பாயிண்ட்டுக்கு பேர் ராகு கேது. பூமியினுடைய வட்டப்பாதையும் சந்திரனுடைய வட்டப்பாதையும் வெட்டுகின்ற இடம். 2 இடத்துல வெட்டும். நீங்கள் வேணால் ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு இன்னொரு வட்டத்தை போடுங்க. அப்போ அந்த இன்னொரு வட்டம் அந்த வட்டத்தை ஒரு வளையலை இன்னொரு வளையல் இப்படி வெட்டும்போது 2 இடத்துல வெட்டும் இல்லையா? அது ராகு கேதுங்கிறோம். என்ன இதெல்லாம் புரியாத ஜனங்களுக்கு அந்த காலத்தில் நோடல் பாயிண்ட்டுக்கு ராகு கேதுன்னு பேர் வச்சுருக்கோம். அது என்னென்ன, பாம்பு தலை வாலுன்னு வச்சுட்டு போடா அப்படின்னு. அப்போ ராகு கேது வந்தால் தான் கிரகணம் வருமா? ஆமாம். அப்போ பாம்பு வந்து குறுக்க நின்னாதான் வருமா? அப்புறம் கொஞ்சம் நாடகவே என்னாகும், பாம்பு வந்து நிலாவை கவ்விடிச்சு சூரியனை கவ்விடிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி புரிஞ்சுக்குங்க. அப்போது அந்த காலத்து மக்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் என்னென்ன நடக்கும்? அந்த காலத்தில் வந்து சில சடங்குகள் எல்லாம் இது வந்து கிரகண கால புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் சிலதெல்லாம் செய்யணும். குளிக்கணும், கிரகண காலத்தில் குளிக்கணும், விரதம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அவன் சாப்பிட்டுட்டான்னா அதில் விஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டான். அதனால் நைமித்திக கர்மான்னு ஒன்று இருக்குது. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நைமித்திக கர்மாவும் கட்டாய மனிதன் செய்யணும். வேதப்படி உனக்கு புண்ணியம் கொடுக்கும். அந்த புண்ணியம் தரக்கூடிய நைமித்திக கர்மாங்கிறதுல ஒன்று சிராதம் செய்வது, அப்பா அம்மாவுக்கு இறந்திருந்தாங்க, அதிதிகளுக்கு உணவு கொடுக்கறது, அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்துடுவாங்க. இது மாதிரி விசேஷ புண்ணிய காலத்துலேயும் சிலதெல்லாம் செய்யணும். செய்தால் உங்களுக்கு தான் நல்லது. அப்போ நைமித்திகம் என்ன பண்ணலான்னா, அது வந்து ரெகுலராக பண்ணுறது இல்லைப்பா, விசேஷ காலத்தில் செய்கிறது. என்னைக்கு விசேஷ காலம்? சரி, என்ன பண்ணலாம்?
இது மாதிரிலாம் சிலதெல்லாம் சாஸ்திரம் போட்டு வச்சிருக்குது. நீ புண்ணியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பை தருது. இல்லைன்னு இதெல்லாம் இல்லைன்னு வைங்க, நைமித்திய கர்மாவே இல்லாமல் போயிடும். ஒரு மனிதன் கடை தேறி சொர்க்கலோகம் போய் வாழணும்னா புண்ணியம் பண்ணால் இதெல்லாம் செய்யணுங்கிறதுனால அது கொஞ்சம் பயமுறுத்தினா தான் அவன் செய்வான். பார், விரதம் இருக்கிற தப்பாக செய்துன்னா சாமி கண்ணி குத்திடும் அப்படின்னா தான் அவங்க விரதம் இருக்கிறாங்க. இல்லைன்னா நைஸாக உள்ளே போய் கிச்சனில் ஏதாவது வாயில் போட்டு வந்துடுவாங்க. தனக்குத்தானே ஒரு பயம் இருக்கணும். அந்த பயமுறுத்தி செய்ய வைக்கிறதுக்கு தான் அந்த பாமர மக்களுக்காக சொல்லப்பட்டது. அதுக்காக வேண்டி எனக்கு சயின்ஸ் தெரியும், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நைமிதிக்காவை விட்டுருவியா? உனக்கு நல்லது தானே சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்றைக்காவது வாய்ப்பு கிடைச்சிதே, நல்ல நாள் அப்படின்னு மற்ற நேரத்தில் சுப காரியங்களெல்லாம் விட்டுட்டு இறைவனை நினைக்கிற காரியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க வாய்ப்பு. எங்கெங்க 1000 வேலை இருக்குது, என்னை எங்கே சாமியை கும்பிட்றதுக்கு நேரம் இருக்குது. இன்றைக்கி நல்ல காலம், கிரகணம், என்னை எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. நான் சாமியை நினச்சிட்டு இருக்கிறேன். இப்படி வாய்ப்பு கேட்குறவங்க இருக்காங்களே. லேடிஸ்க்கு எவ்வளோ நல்லதாக இருக்கும் பாருங்க. சமைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயம் போயிடுச்சுன்னா தண்ணியெல்லாம் மூடி அதுக்கு மேலே தர்பை புல்லை வச்சு அதுக்கு இதெல்லாம் சொல்லி கர்ப்பிணிகள் வெளியே வந்தாங்க போயிடும். அப்போ கர்ப்பிணிக்கு ரெஸ்ட்டாவது கொடுக்குறோம் இல்லை? அது முக்கியம் இல்லை. நாம் இறைவனை நினைப்பதற்கு, வழிபடுவதற்கு, உன்னை சுத்தம் செய்து கொள்வது, இதெல்லாம் சம்ஸ்காரங்கள். நம்முடைய பாரத நாட்டில் நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்யணும், அர்த்தம்லாம் கேட்கக்கூடாது. அது செய்ய செய்ய என்ன ஆகும்னா உன்னுடைய மனம் சுத்தம் அடையுது. மனம் சுத்தம் அடையிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு. காது குத்தனா, மொட்டை அடித்தா, பருவம் வந்ததுன்னா பூணூல் போட்டு பள்ளிக்கூடம் அனுப்புறது, இதெல்லாம் சம்ஸ்காரங்கள். இதெல்லாம் செய்யணும். செய்யும் பொழுது அவனுடைய ஜீவன் சுத்தம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடவுளுக்கு தான் இந்த கஷ்டம். ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா இல்லை. அவன் பேர் விராத்தன்னு பேர். யமன் ஒருவனுக்கு சம்ஸ்காரமே இல்லையா, அவன் பேர் விராத்தன். இப்போ இறைவனுக்கு ஒரு பேர் விராத்தன். பாவம், அவனுக்கு திதி கொடுக்க ஆள் இல்லை, மகனும் இல்லை, அவன் சாகவும் மாட்டேங்கிறான். சரி, அவங்க அப்பா இருந்தாருன்னா அவர் திதி கொடுப்பாரு. அவருக்கு சம்ஸ்காரமே இல்லை. மொட்டை அடிக்க வேண்டியதில், பூணூல் போட வேண்டியதில் ஒன்றும் வேணும். அப்போ இறைவன் யார்? அவர் சம்ஸ்காரமே இல்லாத விராத்தன். ஆனால் மக்கள்கிட்ட இந்த கடமைகளெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்க பாருங்கள். சில பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, அல்லது ஏழ்மை காரணத்தினால சடங்கெல்லாம் விட்டுடுறாங்க. பெரியவங்க எல்லாம் செய்து எவ்வளோ தான் கடன் பட்டாது அது செய்யணும்னு சொல்லுவாங்க. அது செய்யாமல் விட்டுட்டு குழந்தைகளும் அந்த பண்டிகைகள், ஒழுக்கங்கள், விரதங்கள் இதெல்லாம் செய்யறதெல்லாம் அப்படியே விருந்து போச்சுன்னா அவங்கள விராத்தம்ங்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தூய்மை அடையணும். நம்ம ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கணும். அந்த கலாச்சாரத்துக்குள்ளே இருந்தால் தான் நம்மை அறியாமல் மோட்சங்கிற வார்த்தை நம்ம காதில் விழும். இந்த வார்த்தை இந்த புண்ணிய பூமியை தவிர வேறு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கொரியாவில், ஜப்பான்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் கேட்கவே முடியாது. பாவ புண்ணியம் கேட்டிருக்கீங்களா? தர்ம அதர்மம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விருந்தோம்பல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனம் புண்படாது பேசக்கூடாது. திருக்குறளை எவ்வளோ படித்தோம்ல. இதெல்லாம் இந்த பூமியில் தானே கிடைக்குதுங்க. அப்போ அதை ஒழுகணும் இல்லை? அப்படி இருக்கவனுக்கு தான் மோட்சம் கிட்ட வரும். இந்த பிரார்த்தனுக்கு கிடைக்காது. அதுக்காக வேண்டி இந்த மாதிரியான காலங்களில் சில விசேஷ கால பூஜைகளை செய்யணும். கோயிலே மூடுவாங்க. தெய்வத்துக்கு தோஷம் அப்படின்னு நீங்கள் வீட்டில் செய்யுங்க. கொஞ்சம் சாமியாவது ரெஸ்ட் எடுக்கிட்டாங்க. அது பேராவது அந்த ஐயருக்காவது ரெஸ்ட் கிடைக்குமில்ல. அவர் எந்நேரம் இன்னும் சில சமயம் பார்த்தோம்னா அந்த கருப்பு கிரகத்துலேருந்தும் விபூதி கொடுக்கறதுக்கு எத்தனை தடவை போகிறாரு. ஹோட்டலில் சர்வர் பண்ணுறது மாதிரி தான். காலையில் சர்வர் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஓயாமல் அந்த பில் புக்கு போடுறதுக்கும் சமையல் கட்டுக்கும் அந்த நம்பர் 8ஆம் நம்பர் டேபிள் 7ஆம் நம்பர் டேபிளுக்கு வச்சிட்டோம்னா அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறான். நடக்கிறான். அதே மாதிரி இந்த ஐயரும் கோயிலில் இறங்கி நடக்கிறார். வேர்த்து கொட்டுது. பாவம், படிக்கட்டு ஏறி இறங்கி நம்ம செய்துட்டுருக்கார். கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அஷ்டமி நவமி எல்லாம். அஷ்டமி நவமி நிறையெல்லாம் நம்ம காரியம் செய்யலைன்னு வைங்க, பிராமணர்களுக்கு அன்றைக்கி ரெஸ்ட் இல்லை.
அன்னைக்கு பார்த்து அவங்க வந்து அவங்க ஊர் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம், பையனை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அம்மா உடம்பு முடியாமக்கு போய் தஞ்சாவூர் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம், அஷ்டமி நவமி அவருக்கு ஃப்ரீ தானே. இப்போ நமக்கெல்லாம் வாரத்தில் மாதத்தில் 4 நாள் லீவ் இருக்குது, சண்டே 4 சண்டே. அவங்களுக்கு இந்த பிரதமை 2 பிரதமை வரும் இல்லையா, வளர்பிறை தேய்பிறை, அப்புறம் அஷ்டமி நவமி. எத்தனை அஷ்டமி நவமி வரும் மாதத்தில்? 2 வரும், 4 வரும். வளர்பிறையில் 2, தேய்பிறையில் 2. ஏகாதசி எத்தனை வரும்? ஏகாதசினா 11ஆம் நாள், அது ஒரு நாள். அப்புறம் பிரதமைன்னு சொல்கிறோம்ல, பாட்டிமை, அது 2 வரும். இப்போ மொத்தம் அவருக்கு 6 நாள் லீவு. நமக்கும் 6 நாள் லீவு கிடைக்குது இல்லை, சாட்டர்டே சண்டே. இப்போ அவங்களுக்கு விடணும் இல்லை லீவு, அவங்களுக்குன்னு சொந்த காரியம் இருக்குது இல்லை. கண்ணு செக் பண்ணணும், டாக்டர்கிட்ட போகணும், என்னைக்கு போவார்? அஷ்டமி அன்னைக்கு போவார். நம்மளை போக மாட்டோம். அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் நியாயம் தானே. அன்றைக்கும் போட்டு நம்ம ஒரு பண்டிகை வச்சுருந்தா என்ன ஆகும்? சில மாதங்களில் பண்டிகையே வேண்டாம், கல்யாணங்களெல்லாம் அந்த மாதம் பண்ண வேண்டாம்னா அவருக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு போவார். அவருக்கு பொழப்பு நிறைய கிடைக்கும். வேறு அது அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நமக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பிராமணர்கள் அவங்க பண்ணிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சத்திரம்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் அறிஞ்சு பாருங்கள். மனசில் நம்மளுக்கு இரக்கம் வேண்டாமா? இந்த இரக்கத்தை பயத்தில் தான் உண்டாக்கணுங்கிறதுனால தான் இப்படிலாம் நமக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. விஞ்ஞானம் தெரிந்தாலும் நாம் நம்முடைய ஆன்மீகத்துக்கு மரியாதை கொடுக்கணும். சரி, இதை நிறுத்திக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. शांति शांति शांति. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.